என்ன ஆகும்னா, அப்படியே பாஜக வந்துட்டு அதிமுகவை மிரட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா வளருவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அவங்க உள்ள வந்துருவானுங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே இவனுங்களும் தெரியுது. உண்மையான நம்ம எதிர்ப்பு தலைவர் வைக்க வந்துட்டு என்னன்னா மாட்டேங்கிறாங்க. திமுகவும் உண்மையான எதிர்ப்பு என்ன தோழர் வைக்காம உள்ளுக்குள்ள ஒரு இது மாதிரிதான் தோழர் டீலிங் தான் அவங்க இருக்கு. வந்துட்டு அதான் அதான் தோழர் அவங்க வந்துட்டு பாஜகவை வளர்க்க தான் பார்ப்பாங்க. பாஜக வளர்ச்சி திமுகக்கு உதவும். 110% திமுகக்கு உதவும். ஏன்னா இப்ப சிந்திக்கிறவங்க, சமூகத்தை சிந்திக்கிறவங்க, சாதி, மொழி, எல்லா இந்த எந்த மதம் எல்லாத்தையும் தாண்டி சிந்திக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்க, பாஜக வரக்கூடாது, அப்ப யாரு இருக்கா எதிர்த்தாப்புல? திமுகக்கு ஓட்ட போடு. இப்படிதான் போட்டுட்டு அவங்க ஜெயிச்சுட்டே வராங்க. அப்ப நம்ம தலைவர் வர்றது என்னன்னா, இப்ப அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் பேர் இடியா இருக்கு. டைரக்டா வந்துட்டு இப்ப அதிமுக வாங்க இறங்கி இருக்கு. 20% தான். இப்ப நான் பல ட்வீட்ல சொன்ன மாதிரி, நான் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் 20% அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர்ல இருந்து எல்லாரும் சொல்றது 20% வாங்குவாங்கன்றாங்க. அப்ப அப்படி வரும்போது பாஜக எந்த பிளேஸ்ல இருக்க போகுது? 4வதோ 5வதோ? சீமான் 4வதோ 5வதோ? அப்ப அவங்க இடம் பறிபோகுது. அவங்க அரசியல் பறிபோகுது. அவங்க போயிட்டு, ஏய் நீ என் கூட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா நீ தோத்துருவேண்டி டிமாண்ட் பண்ற இடத்துலயே பாஜகவும் நாதாகவும் இல்ல. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு தாவேகா வந்து உட்காருது. நம்ம அதிமுக அதிகமான வாக்கு வங்கியோ இல்ல அதிமுகக்கு நிகராக வாங்கிட்டோம்னா நம்ம தான் 2வது பெரிய கட்சியா உயர்ந்து நிற்போம். அப்ப பாஜகவோட அரசியல் அடிபட்டு போகுது. இதுதான் நம்ம தாவேகாவோட தேவை வந்துட்டு அரசியல் தேவை மட்டும் இல்ல, சமூக தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க வடக்குல வந்துட்டு சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி திரும்பி இங்க வந்துடக்கூடாது. இன்னொன்னு, இங்க சீமான் வளர்றதுமே வந்துட்டு இப்ப வந்துட்டு அவர் பெரியார வந்துட்டு ரொம்ப இன்னொன்னு, இந்த அண்ணாமலையும் சீமானும் வந்துட்டு சமீப காலத்துல பாத்தீங்கன்னா அநாகரிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் முக்கிய காரணம் தலைவர் வருகை தான். இதுக்கு முன்னாடி சீமான் வந்துட்டு பெரியார வந்துட்டு இவ்வளோ எதிர்த்து பேசல. இந்த மாதிரி அண்ணாமலையும் வந்துட்டு மைக்க பிடிச்சு பால் டாயில் பாபுலாம் சொல்லல. ஏன் அநாகரிகத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா, நம்ம நல்லதா பேசுறது சோசியல் மீடியால, சமூக வலைதளங்கள்ல போய் சேராது. ஒருத்தனை திட்டி கொஞ்சம் வக்கிரமா பேசிட்டோம்னு வைங்களேன், அது தீயா பரவும். அவங்க தொண்டர் எப்பயுமே நெகட்டிவிட்டி வேகமா போய் சேரும். அதனாலதான் வந்துட்டு இப்ப அண்ணாமலையும் சீமானும் வந்துட்டு கொஞ்சம் வக்கிரமா ஆபாசமா பேச இறங்கிட்டாங்க. அதுவும் தலைவர் விஜய் வருகை கண்டு அந்த அச்சம்தான். எப்படியாவது தங்களை நிலைநிறுத்தணும், நம்மளும் இந்த ஸ்பேஸ்ல இருக்கணும், நம்மள தொண்டர்கள் பேசணும் அப்படின்னு எப்படின்னா நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த வந்துட்டு 2 பேருமே இப்ப எதனாலனா தளபதிக்கு வந்து நல்ல விஷயம் பேசுறது மட்டுமே போதுமானது. ஏன்னா அவருக்கு தானே அந்த அட்டென்ஷன் கிடைச்சிடும். ஆனா இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்பி ஆபாசமா பேசி அப்பதான் உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த தேவையே அங்க கிடையாது. நம்ம வந்து கரெக்டான அரசியல பேசினாலே கிடைக்கும். இப்ப அதுக்குதான் அவன் சாட்டையில எடுத்து அடிச்சுக்கிறான். இவன் வந்துட்டு பெரியார போயிட்டு வாய் கூசாம கொள்கை தலைவர்னு அவரை வந்து அவ்வளவு பேசிட்டு இன்னைக்குதான் ஒரு புது விஷயம் படிக்கிற மாதிரி அப்படியே ஒரு இதெல்லாம் இதுக்கப்புறம் இவ்வளவு பழசுல பேசுனதெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் பீப்புள் எதை வச்சு நம்புவானுங்கன்னு நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு புரியல. அதான் தோழர், இவங்க வந்துட்டு நெகட்டிவிட்டியா பேசினா மட்டும்தான் ரீச் ஆகும். இப்ப சீமான் வந்துட்டு, சீமானும் அண்ணாமலையும் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுவோம்னு சொன்னீங்களேன், அந்த ஒரு கார்டு நியூஸ்ல கடந்து போயிடுவானுங்க. பால்டாயில் பாபுனா அதை ஒரு 2 நாள் பேசுறாங்களா, அதை ஒரு பட்டப்பேரை வச்சு அப்படியே கூப்பிடுவாங்க. அதை அப்படியே அந்த நெகட்டிவிட்டி அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுலதான் அவங்க வளர்ச்சியே இருக்கு. அவங்க 2 பேர் இயக்கத்தோட வளர்ச்சியே அதுலதான் இருக்கு. இப்ப அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தலைவர் வந்துட்டு இவங்க மாதிரி நெகட்டிவாலாம் பேசணும் இல்ல, நாகரிகமா பேசினாலே நம்ம தலைவருக்கு வந்துட்டு வர்ற ரீச் வந்துட்டு வந்துடும். அந்த பயம் அவங்க இடத்த பறிபோகிறதுக்கான காரணம் தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக அதிமுக தாவேக தான் முதல் 3 இடத்த பிடிக்க போகுதுன்னு. அதுல யாரு முதல், யாரு 2வது, யாரு 3வதுன்றது வேணா தெரியாம இருக்கலாம். அது தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். ஆனா 100% எல்லா மக்களுக்கும் தெரியும், பாஜகவும் சீமானும் 4வது 5வது இடத்துக்கு தான் மோத போறாங்கன்னு. அதனால இனிமேலுமே நம்ம தலைவரையுமே வக்கிரமா பேசுவாங்க. சீமான், அண்ணாமலை 2 பேருமே நம்ம தலைவரையும் வக்கிரமா பேசுவாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயங்க. அதாவது பாத்தீங்கன்னா முதல்வரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசுறாருன்னு வைங்களேன். ஒரு மேடை பேச்சு கிடைச்சா அவன் இவன் ஒருமையில பேசுறதா இருக்கட்டும், இன்னொன்னு ஒரு கட்சி தலைவர் கூட பார்க்காத அனாதைகள்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ அவரே பாத்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்ல தான் பேசிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ அப்படி அவரே ஒரு முதல்வரே அப்படி பேசும்போது இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆபாச அரசியல், அவதூறு அரசியல் தான் பேசுவாங்க. இப்ப சீமான் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில எந்தெந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப் எல்லாம் எடுத்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்காப்புல.
அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா இவர் அண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு அவரும் பாத்தீங்கன்னா அதே ட்ரெண்டே எடுத்துட்டாரு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இவர் முதல்வரே இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருக்காரு, சாரி அவர் ட்ரிகர் ஆயிருக்காருன்னா தளபதி வந்த அந்த ஒரு தாக்கம் தான். அது அப்படிதான் பாக்குறேன் நான். சொல்லுங்க bro. அதான் தோழர், அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு தோழர். பெண் கொடுத்த தப்பான தவறுதலான வழிகாட்டுதல் தோழர். பெண் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலைவர் விஜயோட வளர்ச்சி அது இந்த அளவுக்கு என்னன்னு பிரீஃபா இருக்கும். சொல்லிருங்க அவர் தோழர், ஆட்சி அது ஒரு வாட்டி எல்லாருக்கும். பெண் மீடியா அது என்னன்னு சொல்றீங்க? ஆமா இல்ல ஆமா என்ன தோழர், பெண்ணுன்னு நீங்க பெண்ணை பெண்ணுன்னு பத்தி சொல்றீங்கல்ல, அது என்னன்னு சொல்லிருங்க, ஒரு அது பிரீஃபா தலைவர் சொல்லிருங்களேன். பெண்ணுன்னு சொல்லுங்க. ம். பெண்ணுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா பெண்ணுன்னா பெண்ணுன்னு நினைச்சுக்க போறாங்க. அதனால நீங்க அது பெண் மீடியான்னு நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதனாலதான் இதை மட்டும் தனியா கட் பண்ணி போதும். சோ இல்ல இல்ல அந்த அளவுக்கு அவரு ஓகே ஓகே தான். ஓகே. இல்ல ம், பெண் மீடியா ம், சபரீசன் ம், நடத்தும் பெண் ம், நிறுவனம். அந்த பெண் நிறுவனம் வந்துட்டு ஒரு தவறான வழிகாட்டுதலை ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னா, இந்த தலைவர் விஜய் வந்துட்டு அதிமுக கூட கூட்டணி போனா ஸ்வீப் ஆயிடும், கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது, தலைவர் விஜய் வந்துட்டு அவர் வரும்போதே 20% யங்ஸ்டர் ஓட்ஸ் அதிகம் இருக்கு, பெண்கள் ஓட்டு அதிகம் இருக்கு. கட்சியில 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த அண்ணாமலை சீமான் மாதிரி 5% 8% வாங்க மாட்டாங்க. அவர் எடுத்தோன்னே 20-25% வாங்குவாருன்றனால அவங்க வழிகாட்டுதலின் பேரு தான் ஸ்டாலின் வந்துட்டு நம்ம தலைவரை வந்துட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சதே. இல்லைன்னா நீங்க நல்லா பாருங்க, சீமானை வந்துட்டு ஸ்டாலின் விமர்சிக்க மாட்டாரு, அண்ணாமலையை விமர்சிக்க மாட்டாரு. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி புதுசா கட்சி திறந்தவங்க எல்லாம் முதலமைச்சரான்னு ஆசைப்படுறாங்க, புதுசா கட்சி திறந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டாரு. கமல் வந்த போது கூட சொல்லல. ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியும் யார் உண்மையிலே நமக்கு எதிரா நிப்பா, யார் வந்துட்டு உண்மையிலே ஒரு ஒரு முதன்மையான சக்தியா வருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் ஸ்டாலின் வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கு பின்னாடி அவரோட மருமகன் சபரீசனோட பெண் அவங்க கொடுத்த ஆலோசனையின் பேரு தான் அவங்க இது பண்றாங்க. அது ஆக்சுவலி ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி. ஆனா டேட்டா ஸ்டாலின் உண்மை, என்ன பண்ணிக்கணும், அந்த உண்மையான கடைசி டேட்டா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா. டேட்டா எல்லாமே உண்மை, ஸ்ட்ராட்டஜி தப்பு பண்ணிட்டாங்க. என்னன்னா, இப்ப நம்ம என்னதான் இருந்தாலும் நேத்து நம்ம கட்சி தொடங்கினவங்க, இன்னி ஒரு தேர்தலை கூட நம்ம சந்திக்கல. நம்ம வந்துட்டு அன்டெஸ்டட் பார்ட்டி. ஆனா அவங்க 75 வருஷம் கட்சி, பல வாட்டி முதலமைச்சரா இருந்தவங்க. ஸ்டாலின் 10 வாட்டி ஜெயிச்சு வந்துட்டாரு. அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, இவங்க ஐடியா கொடுக்க போகும்போது, வேணாங்க, நான் வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமியை திட்டிட்டு நான் அரசியல் பண்ணிட்டு போறேன்னு அப்படி நிப்பாட்டி இருக்கணும். ஆனா என்ன பதட்டம்னா, கட்சி தலைவர் அதையும் தாண்டி, முதல்வர் அதையும் தாண்டி, தன்னோட மகன் உதயநிதி ஸ்டாலின் தோத்து போய் வீட்டுல உட்கார்றது அவரோட மனக்கண்ணுல வந்து வந்து போகுது. அதோட பயத்தின் வெளிப்பாடு தான் நம்ம தலைவரை விமர்சிக்கிறது. இல்லைன்னா அவர் ஏன் விமர்சிக்க போறாரு? அவர் வந்துட்டு அண்ணாமலை விமர்சிக்கல, கமலை விமர்சிக்கல, சீமான விமர்சிக்கல. முதல்வர் 75 வருஷ கட்சி, பெரிய தலைவர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு உட்கட்டமைப்பு இருக்கிற இயக்கம், எல்லாத்தையும் தாண்டி விமர்சிக்கிறாருன்னா, நேத்து வந்த பார்ட்டியை பார்த்து தான் மகன் தோத்துடக்கூடாதுன்ற ஒரு பதட்டம் அதுவும் தான் அந்த வருது. அவன் இவன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா அவரோட மனப்புழுக்கத்தை காட்டுது. சோ அப்படிதான் ஆமா, மக்கள் செல்வாக்கு ஒரு தலைவர் தளபதி அவரை இந்த அளவுக்கு பேசுறாப்புலன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு உளைச்சல்ல இருக்காப்புல. சோ அதான் நம்ம அது வந்துட்டு அவருக்கு உளவியலா வந்துட்டு அவரு வந்துட்டு அவரால கண்ட்ரோல் பண்ணிட முடியல, அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி எங்க இப்படி எல்லாம் நடந்துருமோ, எங்க அதிமுக கூட போயிருவாங்களோ, எங்க தோத்துருவோமோ, அந்த ஒரு பதட்டம் அவருக்கு இருக்கு. இல்ல அது அதனாலதான் என்னன்னா இல்ல அவரே ஒரு அவ்வளவு பாயிண்ட் என்னன்னா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா கட்சியில இருந்து இப்பதான் அவரு இளைஞரணியில இருந்து ஒரு தலைவரா இருக்காரு. அவரே இப்பதான் இருக்காரு. இல்ல செயல் தலைவரா இருந்தார் இடையில, அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. செயல் தலைவரா இருந்து தலைவரா இருக்காரு. இது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர பாக்குறாங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இல்ல இப்போ எல்லாருக்குமே இதானே டவுட்டு. டிவிகே ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணா ஏடிஎம் அந்த கூட்டணி வின் பண்ணிடும்ட்டு ஒரு பக்கம். இப்போ புதுசா என்டிகே கூடவும் டிவிகே ஜாயின் பண்ணிச்சுன்னா அந்த கூட்டணி வின் பண்ணிடும்ட்டு. இப்போ எப்படின்னா நம்ம ஜெயிப்போன்னு இல்ல, டிவிகே எங்க போய் ஜாயின் ஆகுதோ அங்க ஜெயிப்பான்னு பேசிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு சொல்லாமையே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வெளில வந்துருச்சு. இப்போ நம்ம பேசஸ் எங்க போய் ஃபேவரா நம்ம நிப்போமோ, எந்த சைடு போய் நின்னா வின் பண்ணோம்னு அவனுங்களே பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. வெளிப்படையா சொல்லாம தான் இந்த மாதிரி அப்பப்போ நியூஸ்ல பேட்டி கேட்கிறப்போ ஒரு மாதிரி உரிமையில பேசுறது, நெக்கலா பேசுறது, இதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இல்ல இவனுங்க இந்த சர்வே ரிசல்ட்ஸ் எடுக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும் போது 2%ன்னானுங்க, 4%ன்னானுங்க, இப்ப 8%ன்னானுங்க, 10%, 15, 20ல நிக்கிறானுங்க. இப்ப அவனுக்கு ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சதுதான் இது.
என்னன்னா வந்து எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பார்த்தாங்க. பட் என்ன எப்பயும் வந்து எவ்வளவு நாள் தான் உண்மையை வந்து இது பண்ணி மறைக்க வைக்க முடியும்? முடியும். தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அததான் ஓப்பனா தெரிஞ்சதுதான் இவனுங்க என்ன பேசுறது தெரியாம, இந்த மாரி நெக்கலா பேசுறது, ஒருமையில பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கலாம் இவரு சொன்னார் அந்த ப்ரோ முன்னாடி பேசின நண்பன் சொன்னவரே கரெக்ட் தான். இப்ப ரீசென்ட்டா பேசின எல்லா இன்டர்வியூஸ்லயும் பாருங்களேன், அந்த அமைச்சர்லேருந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வரையும், அவங்க எல்லாருக்குமே டிவிக்க பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அது எப்படியாவது டவுன் பண்ணி பேசினா தான் நம்ம இது அப்படிதான் பயம் இல்லாத மாரி காமிச்சுக்கணும், அப்படின்ற மாரியே பேசியிருப்பானுங்க. எந்த பேட்டி எடுத்தாலுமே அப்படிதான் இருக்கும். இந்த ஆதவர்ஜுன ஜாயின் பண்ணது எல்லாமே எனக்கெல்லாம் ஆதவத ஜாயின் பண்ணது கூட ஒரு பெரிய இது கூடன்னு இல்ல. இவன் பிரசாந்த் கிஷோர் வந்தபோது இவனுங்க பேசினதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அவனுங்களால சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரி கலந்து இது பேசிட்டு இது போயிட்டானுங்க. என்னன்னா அப்ப ஒரு முட்டு கொடுத்தாங்க. இப்பதான் வந்து எலெக்ஷன்ல தோத்துட்டு வந்திருக்காருன்னு. அத எப்படின்னா கூட விடுங்க ப்ரோ. மக்கள் எங்க பக்கம் 2011 இது வாங்காத எதிர்க்கட்சியா கூட உட்கார முடியாத ஒரு கட்சிய 2016 வந்து 80 சீட்டு ஜெயிக்க வச்ச அந்த ஆளு. வேற எதுவுமே கிடையாது. சைக்கிள் ஓட்டி டீ குடிச்சு வந்து அந்த ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜில தான் ஜெயிச்சாது கரும்பு 89 இதுவே. கரும்பு தோப்புல அட குமரா, கிரானைட் அவரு போட்டு ஷூ போட்டு நடந்தும் போது அந்த டேக் போட்டதுக்கு எத்தனை பேர் ஃபயர் விட்டானுங்க தெரியுமா? அவனுங்க அந்த பழைய ஐடி எல்லாம் போய் பாருங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா பேசுறானுங்க. இவனுங்க என்ன திடீர்னு மனநோயாளிங்களா ஆகானுங்களோன்னு ஒரு டவுட் வருது. இப்போ ஃபுல்லா நெகட்டிவ் ஃபேம் ஆயிடுச்சு ப்ரோ. டிஎம்கே பாப்புலர் ஆகுது, ஆனா நெகட்டிவ் பாப்புலர் ஆகுது. இவனுங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நெகட்டிவ் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு ஆட்சி வந்து முடியறப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு நல்லது பண்ணி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க பார்ப்பானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, எந்த அளவுக்கு கெட்ட பேர் பண்ணணுமோ அதை பண்ணின்னு இருக்கானுங்க. பண்ணிட்டு இப்போ கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடின்னு போட்டு ஃபேம் டேய் அசிங்கமா இல்ல? ஒரு வீட்ல இருக்க ஒரு பொண்ணுங்க வெளில உருப்படியா போக முடியல, பசங்க ஸ்கூல்ல உட்காந்து படிக்க முடியல. அத பத்தி பேசுங்க, அத பத்தி பண்ணுங்கடானா, கோ பேக் மோடியா? இவனுங்கலாம் எந்த இவனுங்க ரேஞ்சுக்கு ஆயிட்டானுங்க? இந்த விஷயத்தெல்லாம் டைவர்ட் பண்ணறதுக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பட்டியலின மக்களை எல்லாம் கொன்னுட்டு இருக்கானுங்க. நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் டைவர்ட் பண்ணறதுக்கு தான் அண்ணாமலையும் டிஎம்கே ஸ்டாலினும் கூட்டு போட்டு இது எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு சொல்லி டேக் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. விட்டுட்டீங்க இடையில. ஆமா, நம்ம உண்டியல் அவரையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பேருமே சேர்ந்துதான் கூட்டு களவாணிங்க. 3 பேருமே ஒரே பாஸ்ல தான் இயங்கிட்டு இருக்காங்க. பாஸ் மேல ஒருத்தர், அவங்களுக்கு கீழே அவங்க வந்து நாங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா 3 பேருமே ஒண்ணுதான். இவங்க டைவர்ட் பண்ணதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை நம்ம உடைக்கணும். அதை உடைச்சு இவனுங்களை வந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கணும். நம்ம அப்பப்ப ப்ரோ என்னென்ன வருதோ எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பயங்கர ப்ரூட்டலா நடந்துட்டு இருக்கு ப்ரோ. நம்மலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க இத்தனை பேர் இருப்பீங்க. எவ்வளவு பேர் நீங்க இந்த மாதிரி ஒரு ஆட்சியில கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி அபியூஸ் ஆர் செக்ஷுவல் திங்ஸ், ரேப்பு, இந்த மாதிரி மொலஸ்டேஷனு, ராபரி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலீஸ்க்கே நடக்குது. ஒரு 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 லேடி போலீஸ்க்கே நடக்குது. அதுவும் வந்து பப்ளிக் பிளேஸ்ல. இவனுங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆயிட்டானுங்க பாருங்களேன். ட்ரக் ஃபார்ம்ஸ் போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து அதுவும் பெண் போலீஸ்க்கு ஓகேங்களா, பெண் போலீஸ்க்கு உயர் அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொலை இது மர்டர் அட்டம் வந்திருக்கு ஓகேங்களா. அதை தவிர்த்து அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா தாலி செயின் வேற ஒருத்தவங்க இன்னொரு பெண் போலீஸ் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா தாலி செயின் எடுத்துட்டு ஓடிருக்கானுங்க. அது இல்லாத பாத்தீங்கன்னா இன்னொரு பெண் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா செயின் எடுத்துட்டு ஓடிருக்கானுங்க. இன்னொரு பெண் போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியிலேயே பாலியல் சீண்டல் பண்ணிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பெண்கள் வந்து அவங்க ட்ரஸ்டபிளா நம்புறதே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பெண் போலீஸ் தான். ஆனா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. இந்த பெண் போலீஸுங்களையும் அதிகமாக்குனது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு எதிர்த்துன்னு இருந்தாங்க பாத்தீங்களா ஜெயலலிதா, அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த அந்த பெண் போலீஸ் கூட இவங்க ஆட்சியில அது பாதுகாப்பு இல்லாதான் போயிட்டு இருக்கு. ப்ரோ ஆனா அவங்க கொண்டு வந்த எந்த டிபார்ட்மெண்ட்லயே இருக்கு ப்ரோ. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம், பட் நீங்க போய் சவுக்கு மீடியால பாத்தீங்கன்னா கூட சில இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கேதர். என்னன்னா ஒரு ஹையர் ரேங்க் இஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவன் அவன் வந்து அங்க ஒர்க் பண்ற கான்ஸ்டபிள் விமன் போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ணி இஸ் கெட் சஸ்பெண்டட் நவ். இது நியூஸ் சேனல்ல வந்துச்சு. ஆமா இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நார்மல். இதுக்கு முன்னாடி ஒரு சஸ்பெண்ட் ஆன ஐபிஎஸ் ஆபீசரை இவங்க ரேங்கிங் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதே மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட்ல அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி வச்சு தவிர அவருக்கு இப்போ இவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்கானுங்க, கிரேட் கொடுத்து வச்சிருக்கானுங்க, ப்ரொமோஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்க.
இதெல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு இவனுங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப அதனால தான் எல்லாருமே சொல்றாங்க என்னன்னா, மேல இருக்கவனே தப்பு பண்றான், அப்ப கீழ இருக்கவன் பயம் இல்லாம பண்ணுவான்ல. நீ மேல இருக்கவன கொஸ்டின் கேட்டா தானே நீ வந்து கீழ இருக்கவன் பயப்படுவான் ஆட்டோமேட்டிக்கா. மேல இருக்கவனே கேட்கறது இல்ல. அப்ப கீழ இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அவனையும் கேட்கல நம்மள விட்டுறா கேட்பான். தைரியமா பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கள்ளச்சாராயம் எல்லாம் ஒரு இடத்துல காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஓவரா நீ உள்ள எல்லா இடத்துலயும் நீ வந்து ரைடு போய் எல்லாத்துலயும் நீ வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லாத்துலயும் நீ ஃபங்க்ஷனிங் பண்ணணும். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காசுற மாதிரி நியூஸ் வந்தாலே நீ வந்து அதுக்கேத்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். பக்கத்து ஊர்லயே நடத்திட்டு இருக்கான். வீடியோ எடுத்து இவனுங்க அதே என்ன தெரியுமா கேட்டாலும் நண்பா என்ன பண்றானுங்கன்னா, இவனுங்க இப்ப கள்ளச்சாராயம் காய்ச்சற அந்த விஷயம் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் உங்க பாக்க அனலைஸ் பண்ணி அவன் அதிமுக காரனா, அவனை வச்சு அடிக்கலாம், இவன் வேற கட்சிக்காரனா, இதைதான் பாக்கானுங்க. ஆனா அங்க வந்து அனுமதி கொடுத்த காவல்துறையை வந்து கேள்வி கேட்க மாட்டானுங்க அவனுங்க ஐடி விங்கு. இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த டிஎம்கே சார்பான ஆட்களை பத்தி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானுங்க. அதிமுக காரனா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்படிதான் இவனுங்க நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து எப்படியாவது மத்த ஒருத்த மேல வந்து இந்த பழியை போட்டுக்கணும், நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம வந்து உத்தமன் காட்டிக்கணும், இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கானுங்களே தவிர இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம், இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் என்ன, இதை எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும், இதை எப்படி சரி பண்ணலாம், இதை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. கொஞ்சம் கூட. இன்னைக்கு ஒரு ஒரு சல் ஆர்வலரை தாக்கியிருக்கானுங்க ப்ரோ. மணல் கடத்தல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் ஆ பண்ணியிருக்காரு. ஆமா அவரை ஆமா தாக்கிக்கான வீடியோவே இருக்கு. கண்ணில் இதெல்லாம் என்ன தெரியுமா? ஆமா ஆமா போலீஸ் தான் ரீக் பண்ணுது. ஒருத்தன் வந்து உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறானா அது செக்யூர் இன்ஃபர்மேஷன். நீ அவனை பத்தி நீ எதுக்கு அவனுக்கு எப்படி தெரியும்? யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது யார் லீக் பண்றது? ஏன் ஞானசேகரன் அண்ணா இல்ல அது யூனிவர்சிட்டி இஷ்யூலயுமே பெருசாவே அதை தான் போயிட்டு பண்ணானுங்க. இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலயுமே யாரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து விக்டம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவங்களோட டேட்டா வந்து வெளியிடுறது வந்து போலீஸ். நீங்க அப்போ வந்து கம்ப்ளைண்ட்டை நீங்க கொடுக்காதீங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அது இன்டைரக்ட் த்ரெட், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எல்லா எக்ஸாக்ட்லி ப்ரோ. எப்படி இப்ப வந்து விஷயம் விக்டிம் இது பயமுத்துறது தானே எல்லாரையுமே. ஒரு 1 வீக் பிஃபோர் 2 பசங்களை வெட்டி கொண்டிருக்கானுங்க யங்ஸ்டர்ஸ். அவனுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அது யாரு அவனுக்கு என்ன குற்றவாளியா? டேய் நீ கள்ளச்சாரம் காய்ச்சறான்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவனை நீ ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி அவனை நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவனை நீ ப்ராப்பரா அவனை வந்து நீ ஜெயில போட்டுருந்தானா இது நடந்திருக்குமா? 2 உயிர் போயிருக்குமா? 2 உயிரை கொன்னுட்டானுங்க. இதெல்லாம் யார் லீக் பண்றது? இன்னைக்கு ஒருத்தர் வந்து மணல் கடத்துறன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை போட்டு அடிச்சிருக்கானுங்க. நாளைக்கு அவரை கொலை கூட பண்ணுவானுங்க. இவன் எந்த அளவுக்கு இருக்கானுங்க. ப்ரோ இதுதான் இன்னொன்னு எனக்கு இதுக்கு ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டுல இப்படிலாம் நடக்குமான்ட்டு. ப்ரோ இன்னொன்னு இதுக்கு இல்லை பின்னாடி இருக்கிறது ப்ரோ. ஃபுல் வந்து என்னன்னா டிஎம்கே டீம்ஸ் தான் இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா தூத்துக்குடி சைடே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கொலை நடக்கும். அதே மாதிரி வந்தோன்னா அடி நடக்கும். பின்னாடியே போய் வந்தோன்னா இவங்க வந்து ஜாமீன் எடுத்து வந்துருவாங்க. அவன் 4வது நாள் வந்தோன்னா வெளியே சுத்திட்டு இருப்பான். அது பின்னாடி நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கே டீமா இருப்பாங்க. ப்ரோ ஈசிஆர் அவங்களுக்கே இஷ்யூ ஃபுல் எடுத்துக்கோங்க ஃபுல் ப்ரோ. சப்போர்ட். ஈசிஆர் இஷ்யூ எடுத்துக்கோங்க. எவ்வளவு கேவலமா அது வந்து டிஎம்கேல ஏடிஎம்கேன்னு வீடியோ எடுத்து போடுறான். ஏன் அதே மாதிரி ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு அவங்க கிட்ட வீடியோ எடுத்து போட வேண்டியதானே? இல்ல எல்லாருமே கேட்டது என்ன தெரியுங்களா, ஏடிஎம்கே காரன் டிஎம்கே கொடி கட்டின்னு போறான்னா அப்ப அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அப்ப பிரச்சனை பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க வெரிஃபை பண்றதே கிடையாது. ஆமா ப்ரோ, பண்ண மாட்டானுங்க. ஏன்னா நம்ம ரோட்ல போனா ஹெல்மெட் போட போனா 1000 ரூபாய். அதே அவன் கட்சிக்காரன் கொடியை கட்டிட்டு போனா அவனுக்கு ஃபைன் கிடையாது. நம்ம பசங்க வந்து கொடியை ஓரமா நின்று கட்டையில கட்டி வச்சா அதை எடு சொல்லி பண்ணுவானுங்க. அது அவனுங்கால வந்து ரோட்டை நோண்டி ட்ரில் பண்ணி வைப்பானுங்க. அதை கேட்க மாட்டானுங்க. நம்ம ஏதாவது ரோட்ல ஓரமா நடந்து போனா என்னன்னா அதை கேட்பானுங்க. எப்பயுமே வந்து டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வந்து காமன் தாட் அமாங் த பீப்புள் வந்து ஒண்ணு இருக்கும். டிஎம்கேவா இவங்க ஆட்சினாலே வந்து அதிகமா இருக்கும்னு. அது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி. கரெக்ட் தான் ப்ரோ. டிஎம்கே வந்தாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் தூத்துக்குடி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா ரவுடிசம் அந்த ஒரு எண்ணம் வந்து அதிகமாக வரும். இதே இது அவங்க இருக்கும்போது கூட வந்து இந்த மாதிரி ரவுடிசம் இருக்காது. உடனே தூக்கி அள்ளி பறக்கி உள்ளதி போட்டுருவாங்க. ஆனால் இவங்க இருக்கும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆடை விட்டு வேடிக்கை பார்க்கறது. ஒரு கட்சியில் உள்ள ஒரு பெரிய ஆளையே ஒரு கோயில் வாசல் வச்சு வெட்டி கொண்டாங்க. அவன் ஒரு ஒரு 2-3 மாசத்துல ஜாமீன் வெளியே வந்துட்டான். இத்தனைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் லிங்க் எல்லாருமே இவங்களாம். அப்படி அவங்க கட்சிக்குள்ளேயே உள்பூசல் இருக்கிறவனே வச்சு போட்டுறாங்க. போட்டவனும் நார்மலா நடமாடிட்டு தான் இருக்கான் அத்தனையும். ப்ரோ இது முக்காவாசி பயங்கரமா போலீஸே இன்வால்வ் ஆகுது ப்ரோ நிறைய கேஸ்ல. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இன்னொன்னு வந்து என்னன்னா இவங்க நிறைய சைடு வந்து நல்லது எதுவுமே பண்ணணுங்கிறது எண்ணமே இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போஸ்டர் அடிக்கணும், எங்கேயாட்டு போய் கட்சி கூட்டம் போடணும், ஏதாட்டும் வந்து என்னன்னா 4 வயசு சால்வை நல்லது போட்டோமா போட்டோ பண்ணினா கூட எடுத்தோமா போதும். கேக்குதுங்களா? நல்லது பண்றது கூட செகண்ட் கேக்குது. தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் வீட் போட்டு, அதாவது நல்லது பண்றது கூட செகண்டரி தாங்க. சரி செகண்டரி தாங்க. பிரைமரி என்ன தெரியுங்களா, இருக்கிற டேமேஜ்ல கண்ட்ரோல் பண்ணுங்க.
அதான் சொல்றீங்களே, நேத்து கூட பாத்தீங்கன்னா நிறைய யாரோ எடுத்தீங்க அந்த கதை கூட. அங்கன்வாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அதான் பால்வாடியில வந்து, அதாவது மனசு பார்க்கும் போதே அப்படி பதறுது குழந்தை பசங்க மேல. அப்படியே அந்த இது ரூஃப் எல்லாம் உடைஞ்சி அதெல்லாம் விழுந்து, மனசாட்சியே இல்லாத வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. அந்த விக்னேஷ் மாதிரிலாம் ப்ரோ, வந்து அது பேட்டி கொடுத்துட்டு இது நியூஸ் பண்ணிட்டு பாத்தீங்களா? இருக்காரு. சிறு சிறு காயங்கள் கூட இல்லாம குழந்தைகள் வந்து தப்பினார்களாம். நியூஸ்ல போடுறான். ம். டேய் பைத்தியக்கார நாய, சாப்பிடுறப்போ இல்ல இல்ல, உளுந்துருக்குடா ஒரே அது. நிமிஷம் ஒரே நிமிஷம். கண்ணியத்தை கடைப்பிடிங்க. எமோஷனல்ல நம்ம எப்பயுமே அரசியல் பேசக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இல்ல, இந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா உங்க நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும். ஏன் நியூஸ் சேனலே பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் இரட்டை கொலை நினைச்சு இல்ல பண்ணி அது என்னன்னா இல்ல, இதை சிம்பிள் யோசிச்சு சொல்லிடுறேன் பாருங்க. குமரா, இதை சொல்லிடுறேன். அதுலயே பாத்தீங்கன்னா இவங்களோட வேலை என்ன தெரியுங்களா? சம்பிரதாயத்துக்காக அந்த நியூஸை வந்து எடுத்து போடுறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ கொலை நடந்திருக்கு, அந்த இடத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா நடந்திருப்பாங்க. பதிலுக்கு அந்த சாராய பாரி வீட்டையும் எரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா அதை போட்டு அவங்க டிஆர்பி ஏற்றிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது இது காவல்துறை சைட்ல இருந்து இது சாராய பிரச்சனை கிடையாது, இது வந்து முன்விரோதம் காரணமான்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு காத்து நின்று அதுக்கு மறுப்பு போடுற வேலையை தான் இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஊடகங்களோட வேலை இதுதான். எறும்பு கடிச்சு ஒருத்தன் செத்துட்டான்னு மாம் பண்ணானுங்க பாருங்க. மாம்ஸ் 2 நாள் எறும்பு செத்தான் கடிச்சு பாருங்க. அவ்வளவு பிளட் வந்து ப்ளீடிங் ஆயிருக்கு. செத்து போனது எறும்பு கடிச்சு செத்து போச்சுன்னு சொல்லி கேச மூடி இருக்கானுங்க. அது இல்லாம ஒரு குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு ஒரு குடும்பத்தையே டார்கெட் பண்ணி எவனோ பண்ண ஒரு குற்றத்தை வந்து இவங்களை ஒப்புக்க சொல்லி அடிச்சு துன்புறுத்தி அதெல்லாம் எவ்வளவு ஆனா கேவலமான மீண்டும் வேலை. ஜெய்பீம் கதைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நடந்திருக்கு. குமரா ஏதோ சொல்ல முடியும் ப்ரோ. நிறைய விஷயங்கள் வந்து லீக் ஆகாமே நிறைய நடக்குது ப்ரோ. ஆமா, அது உண்மைதான். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அவனுங்க வந்து என்ன பண்ணிருக்கானுங்கன்னா இங்கேயே முடிச்சுக்கிறானுங்க. இங்கேயே அவங்களுக்குள்ள எல்லா முடிச்சிட்டு இடத்துலயுமே ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லியிருக்கானுங்க. எல்லா இடத்துலயுமே இதே தான் பண்றானுங்க. இவங்க இதெல்லாம் விட்டுட்டு தேடக்கூடாதுங்க. இந்த அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலயுமே சரி, ஒரு நாள் நம்ம அப்சர்வ் பண்ணாலே அவ்வளவு இடத்துல வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா திசைப்படுத்துக்கிறதே வந்து கூட்டுக்கலன்னா எல்லாம் வந்து இப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கானோ. ஏங்க 2 மாசமா டெய்லியும் ரேப் கேசஸ் போட்டுட்டு தாங்கிறாங்க நியூஸ்ல. தெரியாத கேசஸ் எவ்வளவு இருக்கு? தெரிஞ்சு நியூஸ்ல ஒரு கேசஸ் டெய்லியும் இருக்கு இல்ல ப்ரோ, கேசஸ். இப்ப டிவி சேனல் நியூஸ் சேனல் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி டிஆர்பிக்காக வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என் நியூஸை தான் நீ போடணும் அப்படிங்கிறதுக்காக மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுவே அது இந்த இதுல செம்ம வனிதான காமெடி ஒண்ணு சொல்றேன். வனிதான ஒரு பொண்ணு ஐடி தெரியுங்களா? இல்ல, நேம்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. ஆமா, ஓகே. அந்த ஏங்க பொண்ணு ஏங்க ஏங்க அதெல்லாம் காமெடி பீஸுங்க, டைவர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் காமெடி பீஸுங்க. எல்லா அவங்க பொண்ணு பொழப்பே அதுதாங்க. போட்டாலே அவங்க சரி. வந்து ட்வீட் போட்டா அவங்களுக்கு பேமெண்ட் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால எவ்வளவு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம்னு ஆமா அர்த்தம். ப்ரோ, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. ப்ரோ எல்லாரும் இன்னொன்னு, எனக்கு ஃபாலோ நான் பேக் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ ரீசெண்டா கொடுங்க. எல்லாரும் ஃபாலோ கொடுக்குறேன். எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பேக் கொடுங்க. ப்ரோ இப்போ வந்து ரீசெண்டா நான் வந்து கரெக்டாக ஒரு 1 வீக்காக வந்து என்னன்னா யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய பேட்டிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. நம்மளோட நிர்வாகிகள் பேசுறதாகட்டும், ஆமா. ஏதாச்சும் ஜேர்னலிஸ்ட் பேசுறது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 3 நாளா வந்து என்னன்னா ஜேர்னலிஸ்ட் சாரி, நீங்க தான் பேசுறீங்களா? சொல்லுங்க. மியூட் போட்டு. இல்ல சவுண்ட் எதுவும் இருக்கு, நான் தான் மியூட் போட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. ப்ரோ அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ. கனவு அன்மியூட் பண்ணுப்பா. ஹலோ சொல்லு. ப்ரோ இப்போ என்னன்னா நான் அந்த ஒரு வாரமா பார்த்ததுல இப்போ ஒரு 3 நாளா வந்து என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு கட்சிக்குள்ள பூகமத்தை கிரியேட் பண்ணி ஏதாவது கட்சியை உடைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா இப்போ ஆதவ் இருக்காரு, ஆரோக்கியசாமி இருக்காங்க, அப்புறம் இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்தாரா, இவங்கள வச்சு என்னன்னா ஆங்கரே ட்ரிகர் பண்ணி விடுறாங்க நம்மளோட கட்சி நிர்வாகிகள். இப்போ யாரு நம்ம ராஜ்மோகன் அவங்களா இருக்கட்டும், இல்லை ரமேஷ் அவங்களா இருக்கட்டும், அப்படி ஒரு 2-3 பேர் பேசுறது வந்து என்னன்னா அவங்களே ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ட்ரிகர் பண்ணும்போது அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல சடனா வந்து வார்த்தை விடுறது தானே, ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தானே. அதனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வார்த்தை விடும்போது வந்து என்னன்னா அதுவே கட்சிக்குள்ள பூகம்பம் வர்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க புதுசா. இப்போ அது வந்து என்னன்னா நம்ம ப்ரோ நிர்வாகிகள் நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அத ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். மியூட் பண்ணுங்க, எக்கோ அடிக்குது. யா, நான் அதான் ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றேன். நீங்க எந்த பாயிண்ட் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே மீடியாலயோ நம்ம அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே மீடியா முன்னாடி என்னென்ன பேசுறாங்களோ அது எல்லாமே அப்ரூவலோட தான் பேசுறாங்க.
அது யாரோட அப்ரூவல்ன்றது நம்மளுக்கு இங்க பேசணும்னு அவசியம் இல்ல. கட்சி நம்ம தளபதியோட அனுமதியோடும் அப்ரூவலோட தான் எல்லாமே பேசுறாங்க. சோ அதனால அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து நம்மளுக்கானது கிடையாது. இந்த பதில் வந்து ட்ரிகர் ஆகிலாம் நம்ம இப்ப பேசுறது இல்ல. அந்த பதிலுங்கிறது வந்துட்டு கண்டிப்பா எதிர்கட்சிக்கு தான், அவங்களுக்கு புரியணும் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம கிட்டயும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து அகைன் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாருமே வந்து கட்சி என்ன இருக்கோ அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுதான். ஆலோசனைங்கிறது வந்து தீர்ப்பு கிடையாது, ஃபைனல் டிசிஷன் கிடையாது. இது எல்லாமே ஆலோசனைகள். இது நம்மளும் இன்னைக்கு பேசுறது ஆலோசனை தான், நம்ம தோழர்கள் எல்லாரும் பேசுறதும் ஆலோசனை தான். அதே மாதிரி செய்தி தொடர்பாளர்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறது எல்லாமே ஆலோசனைகள் தான். பட் இறுதி தீர்ப்பு முடிவு அப்படிங்கிறது வந்து எடுக்கிறது தலைவர் ஒருத்தர் தான். அவர் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுல எது கரெக்டான முடிவா அவர் நினைக்கிறாரோ அதை அவர் கண்டிப்பா எடுப்பாரு. ஸோ அதனால அதை நினைச்சு நீங்க வந்து ஏதோ ட்ரிகர் ஆகி பேசுறாங்கன்ற மாதிரி அதை நீங்க பார்க்க தேவையில்ல. அது எல்லாமே வந்துட்டு அவங்க தெரிஞ்சு புரிஞ்சு என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறாங்க. அதுவும் அப்ரூவலோட தான் பேசுறாங்க. அதனால அந்த நம்மளுக்கான பதில் கிடையாது. அது எதிரில் இருக்கவங்களுக்கு அது புரியும் என்னன்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரிப்போர்ட் படி, இன்னைக்கு இருக்கிற நிலவரம் படி, இவங்க ஒரு ஆர்கனைசேஷன் முன்னாடியே பென் மீடியான்னு சொல்லிட்டு பேசினாரு, எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்கள வச்சு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, இது எல்லாமே கூட இருந்து பார்த்திருக்க ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம ஆதவ அர்ஜுனா தோழர் இருக்காரு, இணை பொதுச் செயலாளர். அவரு அதுக்கப்புறம் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரு அவங்களோட ஆணி வேறு, அவங்களோட டிக்ஷனரியே என்னன்றது அவருக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கிட்ட புதுசா எதுவும் இல்லை ட்ரிக்ஸ். தேர் இஸ் நோ நியூ ட்ரிக்ஸ் இன் தேர் பேக். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பதட்டத்துல, இப்போ விக்கி ப்ரோ சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ முதல்வரே எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு. மத்தவங்க பேசினா கூட ஓகே, ஒரு முதல்வரே தடுமாறி ஒருமையில பேசுறதுன்றதெல்லாம் வந்துட்டு அதான் சொல்றேன், இந்த தரம் வந்து ரொம்ப இவங்க பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு பேட் எக்ஸாம்பிளா செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கிற அரசியல் வந்து எல்லாத்தையுமே, அதாவது மக்களுக்கு நன்மை நடந்துடணும்ன்றதையும் மீறி அரசியலுக்கே ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா அது வாய் வார்த்தையா சொல்லாம அதை நிகழ்த்தி காமிக்க போறது நம்ம தவக்காதான். ஏன்னா ஹரிஷ்ண்ணா என்ன சாம்பிஸ் எல்லாம் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்குது இதுல, கோட்ஸ் எல்லாம் வந்து எதுல வந்து அவங்களுக்கு தான் வாழ்க்கைய பூச்சேப்பா. இதுக்கப்புறம் அதான் சொன்னாரு, அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஒருத்தருக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்கிற போது அவனுக்கு எவ்வளவு பயம், எவ்வளவு பதட்டம், எவ்வளவு கதறல் இருக்கும். வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுடா, இவ்வளவு நாள் அவனுங்க கட்டி எழுப்பி எதையோ ஒண்ணு ஏமாத்தி பொழப்பு நடத்திட்டு இருந்த எல்லாம் ஒரு அப்படி சுண்டு வரல அடிச்சு இப்படி இந்த படத்துல நவுத்திட்டு உள்ள வருவாருல்ல தளபதி, தெரியல அந்த மாதிரி இப்படி தள்ளி விட்டுட்டு உள்ள வராருன்ற போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா நம்ம ஒரு ஏதோ ஒரு கோட்டைன்னு நினைச்சு ஒரு இதை எழுப்பி நம்ம ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ணி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த பதட்டம், அந்த அதான் யோசிச்சு பாரு. மத்த எது பிறந்தனாலும் திட்டிட்டு போயிருவானுங்க, வாழ்க்கையே முடிய போதுன்னா என்ன பண்ண முடியும், கதறுவானுங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடியே அதிபர் முதல்ல அந்த மேடையில பேசும்போது இந்த நிலை என்கிட்ட சிக்கிச்சு நீ சத்தன்னு சொல்லிட்டு அவர் பேசுற பாத்தீங்களா, அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலை நிலவரம் என்னன்னு தெரியும். பிச்சை வந்து அவ்வளவு இது இருந்ததுன்னா பிச்சை பாடுற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் பிச்சை யாராவது. அவன் திருநிதி வாங்குறது தப்பு நம்ம சொல்லல, ஆனா வாங்கி நீ என்ன பண்ற, நீ என்னவா கன்வெர்ட் பண்ணி இவ்வளவு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இல்லைங்க, விட்டுருங்க. அதெல்லாம் 2% விட்டுருங்க. எலியா இருந்தா சாரி பூனையா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க எறும்பு குறி வைக்கிறீங்க, விட்டுருங்க. ஆட்டோகார் வந்து ஏதோ பேச ஆரம்பிச்சாரு, நடுவுல குறுக்குல வந்து ஒரு காமெடி பண்ணா தெரியுங்களா, நாம் தமிழர் கட்சி 60K போஸ்ட் போட்டு அத விடுங்க, அத டிஸ்கஸ் பண்றது நமக்கு டிஸ்கஸ் யூஸ் இல்லங்க. இன்னைக்கு நைட்டு கேக் வெட்டுவாங்க தெரியுங்களா, ஐயோ டிவிக்கு நம்மளை பத்தி பேசிட்டாங்கன்னு, அதனால அதெல்லாம் விட்டுடலாம், ஆக்கப்பூர்வமா பேசலாம்.
சட்ட ஒழுங்கு வந்து இவ்வளவு மோசமா இருக்கல, இது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியலையா? ஏன் இந்த அளவுக்கு அவங்க ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஸ்டாலினால? அது 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 தெரிஞ்சாதான் அவன் ஹீரோ ஆயிடுவானே. இல்ல அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு வைங்களா. இல்ல 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 ஒரே இல்ல இல்ல நிமிஷம். உங்களுக்கு அது புரியல. ரவீந்திரன் துரைசாமிய வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க, வேற எப்படி யோசிப்பாடுங்க? அவ்வளவுதான் யோசிப்பான். இல்ல அவரை சொல்றியாப்பா? நான் சொல்ல வந்து ப்ரோ இந்த ஒய் அவரு செக்யூரிட்டி மட்டும்தான் ஃப்ரீயா வரேன்னு சொன்னாரு. ப்ரோ இந்த ஒய் செக்யூரிட்டி அப்ரூவ் ஆயிடுச்சா ஃபுல்லா? இப்போ இங்க வந்து அப்ரூவ் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அது இல்லைங்க, நம்ம தளபதி சைட்ல இருந்து இன்னும் அதுக்கு பதில் கொடுக்கலைங்க. அது வெயிட்டிங்ல தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமா வந்தா அது தெரிய வந்திருக்காராம். என்னது புரியல? என்னதுங்க? இல்ல இது வந்து இவங்க மினிஸ்டர் ஆஃப் ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒய் செக்யூரிட்டி. அதை வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஸ்டேட்ல இருந்து அதை வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது ஆமா, அது என்ன ப்ராசஸ்னு பாத்துட்டு இருப்பாங்க ப்ரோ. அது அபிஷியலா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் பப்ளிக் மீட்டிங் அப்போ மேபி அதை ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியும். ஏன்னா மார்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க இதை பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பொருளாளர் வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்காருல்ல, அடுத்து 2 மாசத்துல வந்து பயணங்கள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட் டேட்ஸ் தெரியல. அதுக்கு முன்னாடி இவங்க அதை வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு ப்ரொசீஜரா பண்ணிட்டாங்கன்னா ஓகேவா இருக்கும். ஆமா ஆமா, சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் இன் டைம். இப்போ பாஜக வந்து ஏடிஎம்கேவோட சேர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்குங்க. அது பாசிபிள் ஆச்சு? அது அவங்க தாங்க முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அங்க ஒரு தலைவர் என்ன சொல்ற, நீ வேண்டவே வேண்டாம், உன்னாலதான் எங்களுக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி. ஆனா அவங்க அதெல்லாம் வாழ்க்கோ சாவோ வாழ்ந்தவங்க கூடதான் சொல்லிட்டு அவங்க வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை துரத்திட்டு இருக்காங்க. ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா சேர்ந்தாங்கன்னா 4, சேரலன்னா 4-5, சாரி 3-4-5. எந்த பொசிஷன் வர போறாங்கன்றது சேர்ந்து வந்து நிக்க போறாங்களா தனித்தனியா வந்து நிக்க போறாங்களா மட்டும்தான் வித்தியாசம் இங்க. மோடி வந்து இந்தியா முழுக்க எத்தனை கட்சி இந்த மாதிரி கூறு போட்டிருக்காரு. இப்போ கரெக்டா ஒரு ஏடிஎம்கே தான் பைரமே மிரட்டுறாரு நினைக்கிறேன். இந்த போன ஆட்சியில அந்த பால்வளைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மேல இப்ப ஏதோ ஒரு கேஸ் போட்டு கொஞ்சம் டைட்டா அவர் மேல. ஆமா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 பேருக்கு செக் இப்பயுமே வச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால எடப்பாடி தாக்குப்பிடி வாரங்கிறதுலாம் பெரிய இதுதான். அதனால ஏடிஎம்கேவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. இப்போ அடுத்தவங்களை பார்த்து பரிதாபப்படுறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ இல்ல ப்ரோ. நம்மளுக்கு டார்கெட் என்ன அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த டார்கெட் ஒரு போட்டி சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன், நம்ம போட்டியை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. எல்லாமே தெளிவா தளபதி வந்து ஃபர்ஸ்டே ஒரு இது பண்ணிட்டாரு. இது வந்து கண்டிப்பா பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. சோ அசம்பிளின்னு வரும்போது நம்மளோட அரசியல் எதிரி யாருன்றத நம்ம வந்து கரெக்டா அத டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அரசியல் எதிரின்னு தெளிவா சொல்லியாச்சு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சமூக அவலம் எந்த விஷயம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அது பிஹைண்டே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி நிக்கும் போது நம்ம வந்து அந்த பிரச்சனைகள் தான் எடுத்து சொல்றோம். ஓகேங்களா? சோ அதுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் குறுக்கால் நிக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகுது. நம்ம அவங்கள பத்தியே பேசுவோம். ஓகேங்களா? இடையில வந்து மேட்ச்லயே இல்லாத ஏடிஎம்கே போட்டு அடிக்கிறது. இல்ல இப்போ இவ்வளவு கேசஸ் நடக்குது, இத பத்தி எல்லாம் ஏன் ப்ரோ உனக்கு பேசவே மாட்டானுங்க? மீடியாவும் கொஸ்டினே கேட்க மாட்டேங்குது. இவ்வளவு வந்து மீடியா இன்னும் சிம்பிள் தாங்க மாத்தல. உங்களுக்கு தந்தி டிவி, நான் ஓப்பனா சொல்றேன், தந்தி டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, அப்புறம் நியூஸ் 7. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சன் நியூஸ் சேனல் அந்த சிம்பிளே ஒட்டிடலாம். இன்னும் அவங்க இதே அந்த லோகோ அளவுக்கு தான் இந்த அவங்க பழைய இதே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த ஃபெலிக்ஸ் அவர் மகன் சொல்லிட்டு ஒரு 2 பேர் இறந்தாங்க தெரியுமா? எடப்பாடி இடத்துல எவ்வளவு பெரிய நியூஸ் ஆச்சு. அது ஒரு வாரம் 10 நாள் அது மட்டும் ஜெயராஜ். இப்போ திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 15 லாக்அவுட் எடுத்தாங்க. 15-20க்கு மேல லாக்அவுட் எடுத்து நடந்திருக்கு. வெளியவே நியூஸ் வராம எப்படி அம்பிட்டாங்க பாருங்க. அது அந்த டைம்ல நியூஸ் சேனல்லாம் அதிகமா கொண்டு வரலைங்க. புரியுதுங்களா? இப்ப இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது டிஎம்கே ஐடி விங் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த யூடியூப் ப்ரோட்டஸ் ஆகட்டும், இன்னும் இந்த தோழர்கள்லாம் கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுல விசிகான்ற பேர்லயும் பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து அதை பெருசா பேசி அவங்க வந்து வெளியில கொண்டு வந்தாங்கன்னீங்களா. இந்த வாட்டி அவங்களே ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க வெளில காமிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைகளாகட்டும், ரேப் கேஸுங்களாகட்டும், இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மூடி மறைக்கலாம், முட்டு கொடுக்கலாம், வேற இதை வந்து எப்படி மடைமாற்றி விடலாம்,
இதுக்காக பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காரு நம்ம இவரு என்ன சொல்றது சீமான் அண்ணன் அவரை பிடிச்சி 4 வார்த்தை பேசுன்னு சொல்லிட்டு ஒன்னு சாம்பிங்க அவங்க தம்பிங்க வந்து 4 ட்வீட் போடுவாங்க. அது அப்படியே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நியூஸ் சேனல் விவாத மேடை வரைக்கும் போகும். இன்னைய நாள் அது முடிச்சாச்சு, விவாத மேடையில ஒண்ணு பேசி முடிச்சாச்சு. அப்படிதான் இவங்களோட அரசியலே இருந்துச்சுன்னு கடந்த ஒரு 3 இல்ல வருஷம். அதான் இப்போ இவங்க மோடியை வந்து எவ்வளவு குறை சொல்றாங்க. இப்ப மோடி வந்து கோடி முடியான்னு சொல்லி அங்க நடத்துறதுன்னா இப்ப இவங்களும் இங்க பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இவங்க என்னமோ ஏங்க பெரிய அந்த கருப்பு அந்த சுதந்திரம் ஒற்றுமையை அந்த ஒற்றுமையை சொல்லிடுறேன் பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு இது ஒண்ணு RSS இல்ல மோடி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அரசியல் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் தான் போகும். ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதையும் மீடியா கொண்டு வராது. எல்லா மீடியாவும் பாத்தீங்கன்னா நேஷனல் மீடியாவெல்லாம் அவங்க கையில வாங்கி பிஜேபி கையில வாங்கி வச்சிருப்பாங்க. சேம் விஷயம் தானே இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்றாரோ அதுதானே கேட்டுட்டு இங்க வந்து டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா ஐயா இன்னைக்கு விழுப்புரம் போங்க, அங்க ஒரு 10 பேரை நிக்க வைங்க, அப்பான்னு கூட வைங்க. ஐயா இன்னைக்கு திருநெல்வேலி போங்க, 2 நாள் சுற்றுப்பயணம். இந்த மாதிரி ராஜா வளம் வர்ற அந்த ஒரு இதுதானே போயிட்டு இருக்கு ஃபுல்லாவே. நம்ம தலைவர் ட்ரெஸ் காப்பி பண்ணாங்க பாத்தீங்களா, காப்பி கேட்டு எங்க போயிட்டாங்க பாருங்க இவங்க. ட்ரெஸ் எனக்கு காப்பி அதுதாங்க வருத்தம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தளபதி மாதிரி என்னால ட்ரெஸ் பண்ண முடியலன்னு எவ்வளவு ஆதங்கம் தெரியுங்களா? எனக்குலாம் சைஸ் பத்தவே மாட்டுது. உம் ஆனா ஆஹ் அப்பான்னு ஒரு அது டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்தானுங்க, செம்மடி வாங்கிட்டாங்க. ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு அதை பப்ளிசிட்டி அங்கேயும் செம்ம ட்ரோல் வாங்கிட்டானுங்க. இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் எனக்கு என்னன்னா ப்ரோ, என்னன்னா டெய்லி இவ்வளோ கேசஸ் வருது, நம்ம பாக்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம அந்த அப்போ அவங்களோட ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் அந்த விக்டிம்ஸோட பேரண்டா இருந்தாலும் எப்படி இருக்கும்? இவ்வளோ விஷயம் நடக்குது, இது ஒன்றுத்துக்காக அட்ரஸ் பண்ணியிருக்கானுங்களா? இன்னைக்கு கூட ஏதோ நியூஸ் பார்த்தேன், 2 குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்க குழந்தைங்க வந்து ஏதோ பக்கத்துல இருக்க குளத்துல போயிட்டு முழுகி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 2 days பிஃபோர் ஐ திங்க் ஆமா அது ஆமா பார்த்தேன். ஸ்கூல்ல அந்த ஆமா, டாய்லெட் இது கிளீனா 6 வயசு 5 வயசு எதுவுமே இவனுங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ப்ரூ பண்றானுங்க? இது நியூஸ் சேனல்ஸ் வந்து இதெல்லாம் டிபேட் எடுத்து பேசணும்ல. நீ வந்து அங்க வந்து குடுக்கல, அமௌண்ட் குடுக்கலன்னு அவங்கதான் சொல்லி விலை போயிட்டாங்கன்னு தெரியுது இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கரே பாத்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டை தாங்க பேசுது. நம்ம பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. அவங்க அப்பட்டமாவே தெரிஞ்சு போச்சு அவங்க டிஎம்கே சப்போர்ட்னு சொல்லிட்டு, ஆளுங்கட்சி சப்போர்ட். இது இவங்க எப்ப திரும்ப மாறுவாங்க? உங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதாங்க இந்த மாற்றமே ஒரு நியூஸ் சேனல் மாற்றமே, புரியுதுங்களா? சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க அப்ப நம்ம தான் அவங்களுக்கு பேசணும் போல ப்ரோ. ஜால்ரா இங்க தட்டிட்டு தான் இருக்கணும். நம்ம தான் இப்ப சோஷியல் மீடியால பேசணும். இவனுங்க பண்ற விஷயங்களை, இங்க கண்டிப்பா நடக்கிற நம்ம தான் பேசிட்டே இருக்கோம். நம்ம தான் பேசி ஆகணும். இங்க பாருங்க, இல்லைன்னா வேற சாய்ஸே இன்னைக்கு கிடையாது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல பால்காய் யோசிச்சு பாபு பாருங்க. இன்னும் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அது பேர் என்னது? இது கெட் அவுட் மோடியா? ஆமா. இதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனை எங்களை நடந்திருக்கு? இந்த இந்தி ஒன்றும் இல்லைங்க. அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் கல்வி அமைச்சர் ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஓகேங்களா? அதை வச்சு இவங்க எவ்வளவு திறந்துருங்க பின்னு இருக்காங்க அரசியல்ல வந்து என்ன சொல்ற பிஹைண்ட் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி சோஷியல் இஷ்யூ எல்லாம் விட்டாங்க. டைரக்டா பாத்தீங்கன்னா பழங்காலத்துக்கு போயிட்டாங்க. ஹிந்தி அப்ப எதிர்த்தாங்க, ஓகேங்களா? அது இல்லைன்னு சொல்ல, நானே அதை பத்தி நான் நிறைய டைம்ல பேசலாம் பேசியிருக்கேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த திடீர்னு இப்பதான் பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எடுத்து ரொம்ப கிளியரா அது இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண முடியாதுன்னு வைக்கலாம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்காகவும் நடக்கிற கரண்ட் இஷ்யூ வந்து மடைமாற்றி விடுறதுக்காகவும் அதுக்காக தாங்க போயிட்டு இருக்கு. ப்ரோ, இவங்களுக்கு என்னமோ தமிழ்நாடு மேல அக்கறை இருக்க மாதிரி, தமிழ் இனத்துக்கு அக்கறை இருக்க மாதிரி போராடிட்டு இருக்காங்க. இவனுங்க பண்ற முக்காவாசி விஷயமே ஆக்சுவலா நான் கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட அலெக்ஸ் பேஸ்ல பேசியிருந்தேன். நம்மள வந்து இவங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கே டெய்லி போராட வேண்டியதா இருக்குது. கடையில இருக்க எனக்கு தெரிஞ்சு கடைக்காரனுங்க எல்லாம் பயப்படுறானுங்க ப்ரோ. இங்க இருக்க ஒரு நார்மல் ஏதாவது ஒரு கடைக்காரனா ஏதாவது சாப்பிட்டு காசு கேட்டா எடுத்து வெட்டுவானுன்னு பயப்படுறான். அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து விட்டானுங்க இந்த ஆட்சியில. அந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம டே டு டே லைஃபே பயமா இருக்கு. இப்ப ஏதாவது நம்ம வீட்டு பொண்ணு நைட்டு போயிட்டு வீட்டுக்கு வர வரையும் நம்மளுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லுமா ஆமாங்க, அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அந்த சொசைட்டில. கிரியேட் பண்ணிட்டானுங்க. போலீஸ்க்கே இவ்வளவு விஷயம் நடக்கும்போது அப்போ ஒரு பொதுமக்களுக்கு நடக்கும். கடைக்காரன் ஒருத்தன் வைக்க முடியல, கடைக்காரன் வந்து மாமூல் கேக்குறது, அவனை போட்டு அடிக்கிறது, வெட்டுறது. என்னடா பண்றீங்க நீங்கன்ற மாதிரி இருக்கு எனக்கு. வீட்ல இருந்து இப்போ யாராவது ஒரு பெண்கள் யாராவது ஒர்க்க முடிச்சிட்டு ஒரு லேடி ஒரு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராங்கன்னா நம்ம வர வரை வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு? ஒரு மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஒன்னும் இல்ல, இப்ப புதுசா கட்டினாங்களே பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம், அங்க நின்னு இருந்த பொண்ணு ஆட்டோல ஏத்திட்டு போனாங்க, தெரியுங்களா? ரொம்ப கொடுமை ப்ரோ. அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் ஆட்டோல இதெல்லாம்
என்ன ப்ரூவ் பண்றானுங்க இவனுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. ஷாக்கிங்கா இருக்கு. பெண் விடுதலை, பெண் மரியாதைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. ஆனா சொந்த ஃபேமிலியிலேயே கனிமொழிக்கு கொடுக்காத மரியாதை இவங்க வந்து யாருக்கு கொடுக்க போறானுங்க தான் இருக்கு. அந்த கொஸ்டினே இன்னும் ஏங்க, யாரும் கேட்கல. மத்த கட்சி பெண்களையும் பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, பெண்களா ட்ரீட் பண்ண சொல்லுங்க. அவங்க வந்து ஆபாசமா எவ்வளவு தரம் பேசியிருக்காங்க. ம். இவங்களே பாத்தீங்கன்னா பெண் உரிமை, பெண் விடுதலை பத்தி பேசுவாங்க. இவங்கிட்ட அது அதுதான் ப்ரோ நானே கேக்குறேன். சொந்த ஃபேமிலியிலே இல்லையே அது. சொந்த ஃபேமிலியிலே நீ கொடுக்கல அந்த ஜஸ்டிஸ. கனிமொழிக்கும் நீ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நீ வச்சு பாருங்க, கம்பாரிசன் வச்சு பாருங்க. அதுலயே நீ வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கலையே. உங்க சொந்த ஃபேமிலியிலே ஜஸ்டிஸ் கொடுக்கல. அப்புறம் எப்படி நீ பொதுவெளியில பொதுமக்களுக்கு கொடுப்பீங்க அந்த நீதிய? அந்த அம்மா ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த விசாரணைலாம் அம்மா போயிட்டு பண்ண வந்திருக்கு. சாக்ரிஃபைஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நாலேஜுக்கும் மேப் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு கேட்கற மாதிரி இருக்கும். யார் உதயநிதி ஸ்டாலின்? நீ ஒரு கத்துக்குட்டி பண்ற மாதிரி தான் இருக்கும். சொந்த ஃபேமிலியிலே ஜஸ்டிஸ் இல்ல. நீ எப்படி பெண் விடுதலை, பெண்ணை பத்தி பேசி இங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க உங்களுக்கு ரீசெண்டா அவங்க நீங்க தான் பேசலைங்க. ஓகேங்களா, ரீசெண்டா அவங்க இப்ப எடுக்கிறது பாஜக உள்ளதும். சோ பெண் விடுதலை பத்தி பேசல ப்ரோ. அதெல்லாம் பேசிட போறானுங்க ப்ரோ. நம்ம தான் இன்னும் கொந்தளிச்சிரும் ப்ரோ. இவங்க இவ்வளவு அக்குரமா பண்ணிட்டு பெண் விடுதலையை பத்தி வேற பேசுவாங்களா? முதல்ல நிம்மதியா இல்லைங்க, நைட்டு அது போயிட்டு இப்ப வர பேச முடியல. மாட்டாங்க. ஆட்சி மாற்றம் வந்து இவங்க எதிர்கட்சியா உட்கார்றாங்க பாத்தீங்களா, இல்லைன்னா இவங்க வீட்டுல உட்கார்றாங்க பாத்தீங்களா. இந்த 2016 ஒண்ணு நடந்துச்சு பாருங்க, 3ஆம் கட்சியா இது சட்டசபையில கூட இவங்க எல்லாரும் அணைச்சு பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி நிலைமை வரும்போதுதான் இவங்க வந்து அந்த பெண் விடுதலை, பெண் உரிமை, இந்த மாதிரி சமூக அவலங்கள், பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் இன்னொன்னு பாலியல் குற்றச்சாட்டு அதை பத்தி சொல்லிடுறேன். இப்ப ரீசெண்டா இல்ல ஒரே நிமிஷங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு, அதாவது ஸ்கூல்ல ஒரு அதான் ஒரு பொண்ணை வந்து 7 வாஜாங்களோ என்னமோ இது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது வந்துருந்துச்சு. ஓகேங்களா, நிறைய பிரச்சனை நடக்குது அதுல. இதுவும் ஒண்ணு என்னன்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தையோட கிளாஸ்மேட் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பேரண்ட்ஸ் வந்து மறாவது நாள் வந்து ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பல. மீடியா வந்து கேக்குது, நாங்க எந்த நம்பிக்கையில இங்க நம்ப முடியும்னு சொல்லிட்டு. அது எனக்கு டோட்டல் ஃபெயிலியருங்க. போனா என்ன ஆகுது? டோட்டல் ஃபெயிலியருங்க. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குதுங்க அநியாயமா. கணக்கெடுத்து பார்த்தா இந்த மாசம்லாம் எவ்வளவு வரும்னே தெரியலங்க. பார்க்க நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த விக்டிம்ஸோட பேரண்ட்ஸ் நீங்க சொன்னதான் கரெக்ட். நாளைக்கு அந்த ஸ்கூல்ல போய் வேதையரை நம்பி எப்படி அனுப்ப முடியும்? ஒரு பேரண்ட் வந்து எதை நம்பி அனுப்புறாங்க? ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸையும் அந்த ஸ்கூலோட ஆர்கனைசேஷன் நம்பி தான். நீ இப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வச்சு நீ நடத்தியிருந்தா எப்படி இப்படி இருக்க முடியும்? யார் உன்னை நம்பி அனுப்புவாங்க? உனக்கு காசு வரல, அவங்க கொடுக்கலன்றியா? முதல்ல உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஆர்கனைசேஷனும் ப்ராப்பரா பண்ணணும்ல. அதுவே இன்னொன்னு, ஆண் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் சீண்டல் நடக்குது இருக்குல்ல வாத்தியாரால, அது ஒரு நியூஸ் ஒண்ணு. அது இன்னும் கொடுமை. அதுவும் வருது. ப்ரோ என்ன ப்ரோ இது? இவனுங்க கிட்ட தான் ப்ரோ நம்ம டெய்லியும் பாதுகாத்துக்கணும் போல ப்ரோ. இதான் விடியலாச்சின்னு பாட்டு போட்டானு போடுறீங்க. அதை நம்பி ஓட்டம் போட்டு கடைசி இவங்க லட்சணம் என்னன்னு இப்பதான் நமக்கே தெரியுது. இதோ கொண்டு வந்துட்டாங்களா மறுபடியும். இது அது என்னது, இருமொழி கொள்கைய இதை வச்சு பாத்தீங்கன்னா அழகா அப்படியே வண்டி ஓட்டிட்டு, நாங்க தான் அங்க பாருங்க 1965லயே நாங்க தான் போராடி இருக்கோம், எங்க தலைமையில தான் பாத்தீங்கன்னா இது மொழிப்போர் தியாகிகள் இறந்துருக்காங்கன்னு அதை காட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவாங்க பார்ப்பாங்க. அடுத்த ஆட்சி வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே மன்னர் ஆட்சி தான். உங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு ஓரளவு தெரியுதுங்க, தெரியாமலாம் இல்ல. ஆனா அவங்க அதையும் தாண்டி ஏன் ஓட்டு போடுறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. இல்லைங்க மக்களுக்கு தெரியுதுங்க. ஏங்க இந்த வாட்டி பெரும்பான்மையில ஜெயிக்கலைங்க, புரியுதுங்களா. போன வாட்டி அராஜகம் பண்ண இதே ஏடிஎம்கேவே பாத்தீங்கன்னா 39%. ஓகேங்களா, கூட்டணியில் வந்து 39%, இவங்க வந்து 45 இல்ல 43 எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4%, 5% அவ்வளவுதான் வித்தியாசமே வந்துச்சு. எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல, நான் எடுத்து பார்த்தா. ஓகேங்களா. சோ என்னன்னா, அவன் அராஜகமே பண்ணியிருந்தாலும் அவங்க ஓகேப்பா. ஆனா நீங்க வந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஆணவம் தலைவிரிச்சு ஆடும். சோ அந்த ஒரு பயம் வந்து ஜனங்களுக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஏடிஎம்கே தோத்த மெயின் ரீசன் வந்து போடுறீங்க, பிஜேபி கூட கூட்டணி வச்சதுதான் ப்ரோ. அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டனால தான் இப்போ வந்து பிஜேபி வந்து அவங்க டோட்டலா அவாய்ட் பண்றாங்க. அவங்க பிஜேபியோட இந்த நாள் தான் பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த நேரத்துல பிஜேபி என்னென்ன அசைன்மெண்ட் கொடுத்தானோ அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போனானுங்க. மனசாட்சியே இல்லாம நடந்துட்டு இருந்தானுங்க ஏடிஎம்கே. அதுக்கான பாடம் தான் இவங்களை உட்கார வச்சது. இவனுங்க விடியல் கொண்டு வந்து உட்கார வச்சா பார்த்தா விடியல் நாடி போய் கிடக்குது. இதுக்கு பேர் விடியல் கிடையாது, இது அதுக்கு மேல கள்ள கூட்டணியா இருக்கு. இரண்டு ஆட்சியா இருக்கு. இதைத்தான் விடியல் இரண்டாட்சி விடியல் விட்டு இருந்துருக்காங்க. நமக்கு தெரியல. இல்ல ஏடிஎம்கேல எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் பாருங்க ஒரு சாஃப்ட் டச் தான் வச்சிருப்பாரு. அந்த மோடியை வந்து பெருசா இன்னைக்கு வரைக்குமே சொல்றாங்க. அந்த ஒரு இவங்க அளவுக்கு இவங்க ஒரு நாடகமே போட்டா கூட வச்சுங்க,
பேசணும்னா மேடையில வந்து மோடியை பத்தி பேசவே மாட்டாருன்னா அது அப்ப யாருக்கு நம்பிக்கை இருக்கும்? நீங்க ஏற்கனவே இப்பதான் கூட்டணி வச்சு வந்திருக்கீங்கன்னா இப்ப மறுபடியும் நீங்க போக மாட்டீங்கிறதுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும்னா நீங்க பேசுறத வச்சுதானே ஒரு நம்பிக்கை வரும். இப்ப இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லாம் ஏங்க விக்டர் நீ யாருக்காக பேசுற? புரியலையே. ஏடிஎம்கே ஏன் அவன் தேவை எங்க போனாலும் நமக்கு ஏடிஎம்கே ஆதரவு தேவையில்லைங்க. ஏடிஎம்கேக்கு நமக்கும் தேவையில்லைங்க. ஏங்க தேவையில்ல. அவன் தான் போன ஆட்சியில இது பண்றான். நீ என்னமோ நம்பிக்கை வந்து மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்களும் ஒரு கணிசமான ஓட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு அவங்களும் ஒரு போட்டியில என்னத்தை வச்சிருந்தா அதனால சொல்றேன். இது வரைக்கும் ஜனங்களுக்கு ஆப்ஷன் இல்ல, அவங்களுக்கும் சேர்த்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனே வந்திருக்குல்ல, தளபதி இருக்காருல்ல. அதான் சொல்றேன். நம்ம இப்ப அதனாலதான் நமக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் குறிப்பா நமக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றேன். திமுக அண்ணலே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விசிகா பட்டியலின மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களா இருக்கட்டும் சிறுபான்மையாக இருக்கட்டும் அவங்க வந்து நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு வைக்கலாம். ஆனா இந்த வாட்டி நடந்த பிரச்சனையிலேயே பாத்தீங்கன்னா வேங்கைவேல் விஷயத்திலேயே 90% ஆஃப் பட்டியலின மக்களா இருக்கட்டும் விசிகா சார்ந்தவர்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த அளவுக்கு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்களே, ஒரு பையன் ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு கடிச்சு இந்த ரத்தம் வந்து செத்தான்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு. அந்த பையனும் பாத்தீங்கன்னா பட்டியலான பையன் தான். ஓகேங்களா? அந்த தம்பியும் பாத்தீங்கன்னா அவர் தான். சோ அது இல்லாத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டா புல்லட் ஓட்டு போனப்ப பாத்தீங்கன்னா ஒரு கையை வெட்டி இருக்கானுங்க. நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமான்ட்டு கையை வெட்டினதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுப்பு செய்தி ஒண்ணு வருது. எப்படி வருதுன்னா இது வந்து முன்விரோதம் காரணமா வந்துச்சு, இதுக்கும் என்ன சொல்றது இந்த வன்கொடுமைக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சோ எல்லாத்தையும் அந்த ஜனங்களே பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்படி அதை பூசி மழுப்பணுமோ மாம்சு அந்த வேலையை அவ்வளவு அட்டகாசமா அவன் ஐடிவிங்க வச்சு நல்லா நடத்திட்டு இருக்கானுங்க. இதுல 4 பேர் இந்த யூடியூப்ல வைப்பானுங்க. அவனுங்களை எல்லாம் பார்த்தா வேணாம், நாகரிகம் கருதி நான் அந்த வார்த்தைகளை வந்து தவிர்த்துக்கிறேன். அப்படி ஒரு கோபம் வரும். ஏன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இவ்வளவு பிரச்சனை நடக்குது. அது நடக்கிறதும் நல்லதுதாங்க. ஏன்னா போன ஆட்சியில இவங்க எல்லாம் போராளிகளா இருந்தாங்க, புரியுதுங்களா? இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க எல்லாம் போராளிகளா இருந்தாங்க. அவங்களோட அந்த முகமுடியும் கிழிக்கப்பட்டது. ஸோ ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு வைங்களா. என்ன ஒண்ணு, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை விட்டுருங்க, தளபதியை விட்டுருங்க. ஏன்னா தளபதி அவரை வந்து இன்னைக்கு நேற்று ஜனங்க பாக்குறது இல்ல, அவர் செய்யற தொண்டுகளா இருக்கட்டும் பணிகளா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி தனிப்பட்ட இயக்கம்னு சொல்லிட்டு இன்னொன்னு வந்து சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு இந்த இண்டிவிஜுவல்ஸ் வளர்றாங்க பாத்தீங்களா. நீங்க சொல்ற மாதிரி இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இவங்க அடுத்த ஆட்சியிலே பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறா அப்படி அப்படின்னா கூட ஜனங்க அதை வந்து சந்தேக கண்ணோட்டம் தான் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இப்ப நடக்கிற ஒரு கரண்ட் ஆட்சியே ஒரு கேள்வி கேட்பாங்க ப்ரோ. see they have to come to ground. அவங்க கிரவுண்டுக்கு வந்து நீ ஓட் கேட்க போனா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே. நீ இப்ப போய் ஜென்ரலா யாராவது வீட்டுல போய் கேளுங்களேன், என்ன எப்படி ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு கேளுங்களேன். எவ்வளவு பேர் எந்த அளவுக்கு வந்து அபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம ஜென்ரல் பீப்புளை சொல்றோம். we are not parties, depends on parties பீப்புளை கேட்டா ஒரு ஆப்போசிட் பார்ட்டிஸ் பயங்கரமா பேசுவான். நம்ம அவங்கள கூட வேணாம், ஆஸ்க் அபவுட் த ஜென்ரல் பீப்புள். ஒரு ஜென்ரல் பீப்புள் கிட்ட போய் கேளுங்களேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பார்ட்டி சொல்றாங்க அப்பா வான்ட்டு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என் ஃபேமிலி. நான் ஓப்பனா சொல்றேன், ஆதி காலத்து டிஎம்கே என் ஃபேமிலி பயங்கரமான டிஎம்கே விகித்தனமான ஃபேமிலி. இப்ப எங்க அம்மா போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இனிமேல் மு.க. ஸ்டாலினுக்கு உனக்கெல்லாம் ஓட்டு போட்டதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதை நான் தவிர்த்துக்குவேன். அந்த வார்த்தையை சொல்லி உனக்கெல்லாம் ஓட்டு போட்டதே வேஸ்ட், ஒண்ணுமே செய்யல, கலைநகளவு கூட இவனுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லைன்னு சொல்லி எங்க ஃபேமிலியில கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களே வந்து நெகட்டிவ் தாக்ல இருக்காங்க. ஏன்னா ஒண்ணுமே செய்யல. அதுதான் இங்க வந்து அப்பா அப்படின்னு ஒரு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா சும்மா ஒரு ப்ரொபகண்டா அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதுல 10% கூட நிறைவேற்றலங்கிறது தான் உண்மை. கேட்டோம்னா நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்க வந்து சாப்பாடு போட்டோம், நாங்க யார் தெரியுமா, நாங்க அதை கட்டி கொடுத்தோம் இதை கட்டி கொடுத்தோம், அவ்வளவுதான். தேர்தல் வாக்குறுதியில நீ என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. வாக்குறுதி ஒரு பக்கம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. ட்ரை பண்ணணுங்க. அதை கண்ட்ரோல் அது பண்ணாலே பாத்தீங்கன்னா பாதி பிரச்சனை. இது கூட விக்னேஷ் ப்ரோ, நீங்க டெய்லியோட விலைவாசி பாருங்களேன். நீங்க அதுவுமே மேஜரான இஷ்யூ. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இல்ல லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இருக்க விலைவாசி எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. நீ வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்பண்ண,
இதேதான் வந்து யாரு துரைமுருகன் பையன் வந்து ஒரு இதுலயே பேசினான், கேம்பெயின்லயே குறைச்சா எல்லா விலைவாசியும் குறையும், உங்களுக்கு தான் நல்லது நடக்கும்னாங்க. தங்கத்தெல்லாம் நீங்க நிறைய வாங்கிக்கலாம் இல்ல நீ ஹவு மெனி ப்ரொபகண்டாஸ் யூ ஹவ் பீன் ஃபேக் ப்ரொபகண்டாஸை வந்து நீ கொடுத்து மக்களை ஏமாத்தி வச்சிருக்க. இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா மறந்துடுறாங்க. நம்ம மக்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா மறந்து போய் இந்த மாதிரி இதோ இந்தி எதிர்ப்பை தெரிவிச்சு மறந்துடுறாங்கன்றத தாண்டி அவங்க இந்த சொன்னீங்க பாத்தீங்களா விலைவாசி, இதுல வந்து டெய்லி ஃபேமிலியை ரன் பண்றதே அவங்களுக்கு வந்து பெரிய சேலஞ்சா இருக்குதுங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். இப்போ இவ்வளவு பிரச்சனை ஒரு பக்கம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா, ஸ்மார்ட் போன்லாம் வச்சு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் இல்லாதனால அவசரப்பட்டு ஓகே போன வாட்டி டிஎம்கேவா, சாரி போன வாட்டி ஏடிஎம்கேவா, இந்த வாட்டி டிஎம்கே, இந்த ஒரே ஒரு இதுதான் இருக்கு, ஸோ அதனால போட்டுருவோன்ற மாதிரி. மக்கள் வந்து அவங்க ஓட்டை வந்து அந்த ஓட்டோட வேல்யூ வந்து தெரியல, தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. அது தெரியக்கூடாதுதானே இவனுங்க நம்மள வந்து ஏழையாவே வச்சு இப்படி ஒரு அண்டர் கிரேட்டா ட்ரீட் பண்றானுங்க. அதான் அந்த ஓட்டை வந்து தலையெழுத்தே நம்ம மாத்தணும். அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். ஒரு நல்ல, அதாவது ஒரு நல்ல தலைவரையோ நல்ல அரசியல் கட்சியோ தேர்ந்தெடுத்துட்டா கரெக்டா தேர்ந்தெடுத்தாலே இவனுங்க நிம்மதியா வாழ விட்டாலே போதுங்க. நீ ரொம்ப நல்லது கூட பண்ணணும், டெய்லி எங்களை நிம்மதியா வாழ விட்டாலே போதும். அதே பண்ண மாட்டானுங்க. நிம்மதியா வாழ விட்டா அடுத்து கேள்வி கேட்பீங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் இல்ல நம்ம இருப்போம், இனிமே நம்ம கேட்போம். விக்னேஷ் ப்ரோ, இப்போ ஸ்டாலின் வந்து எனக்கு தெரிஞ்சு இயர்லி ட்வைஸ் ஆர் சிங்கிள் டைம் வந்து ட்ரிப்பு போனாரு, இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் போனாரு. நிதியெல்லாம் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து கம்பெனிஸை வந்து பன்னாட்டு மாநாடு. அது என்ன ப்ரோ ஏதாவது நடந்ததா? அது எதுவும் வரலைங்க. இல்ல அது கேட்டாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ன்றதே வந்து 5 நிமிஷம் படிச்சவரு இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் எப்படி கொண்டுகிட்டு வருவாரு? அவர் அங்க போய் வந்து இது வித்துட்டு இருந்தாரு, சைக்கிள் ஓட்டுனாருங்களே, உங்களுக்கு வீடியோ வரலைங்களா? அதான் எடுத்து உடன்பிறப்புகள் அவரோட பசங்க, அதாவது அப்பான்னு கூப்பிடுறாங்கல்ல, அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து அதை போட்டுட்டு இருந்தாங்க. அமெரிக்கால புட்டு ஊத்திக்கிட்டு இருந்தது போட்டு. இப்போ சமீபத்துல ஒரு மாசம் தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்போ எங்கேயோ ஒரு ஃபாரின் கண்ட்ரில வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் ஏதோ பெரிய லெவல் நடந்துச்சு. நம்ம பக்கத்து ஸ்டேட் தெலுங்கானா, மகாராஷ்டிரா எல்லாருமே ஏதோ ஒன்று கொண்டு வந்துருக்காங்க பாத்துங்க. தெலுங்கானா 1 லட்சம் கோடி என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட், மகாராஷ்டிரா ஒரு 2 லட்சம் கோடி அந்த மாதிரி. சரி, தமிழ்நாடு என்னடா இருக்கும், எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ஒத்த பைசா இல்லைங்க தமிழ்நாடு. இவர் டிஆர்பி ராஜா பையன் இருக்கான, ஒருத்தன் வளர்ந்த மாடு மாதிரி இருப்பான, அவன் தான் போயிருந்தான். ஒரே நிமிஷம் பார்த்து பேசுங்க. இல்ல வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க நண்பா. இது வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்தமோ தெரியாது, தூக்கி விட்டுறேன், கவனமா இருந்தே குதர்க்கமா பேசுனீங்க. ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீ எல்லாம் என்ன பாலிடிக்ஸ் பேசுற? சொல்லுங்க. இல்ல இதுதான் நடக்குது. இவனுங்க பேசிக்கா வந்து இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை யாராவது வந்து இவங்க வந்து கொடுக்கறத பத்தி பேசுறாங்களா? இல்ல நாங்க கொடுத்துட்டோம், இல்ல எவிடன்ஸ் இருக்கு, டேட்டாஸ் இருக்கு. சி ஹவு மெனி டிஎம்கே பார்ட்டிஸ் இன் திஸ் ஸ்பேஸ், எவ்வளவு ஸ்பேஸ் நடத்துறாங்க, தே கேன் போஸ்ட் பண்ணலாம்ல. இங்க பாருங்க வெள்ளை அறிக்கை, நாங்க இத்தனை கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டோம், இவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இத்தனை பேர் வந்து இதாவது பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கொடுக்கலாம்ல. எனி டாக்குமெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். அது ஒண்ணுமே இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. இருந்தா நீங்களா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கா ப்ரோ? ஏதோ கொண்டு வந்த மாதிரி நல்லா தேடி பார்த்துட்டேன், எதுவும் இல்ல. கிணறே இல்ல. ஏங்க நானும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு கேட்டுப்பட்டாங்க, ஏதாவது வேலை போட்டாங்களா என்னன்னு கேட்டேன். ஒண்ணுமே இல்ல. கேட்டீங்க, எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதே இடத்துக்கு போய் வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா எங்க அப்பாக்கு என்ன கேள்வினே தெரியாது. கேள்வி என்னன்னு தெரிஞ்சாதானே பதில் என்னன்னு சொல்லுவாரு அவரு. எக்ஸாக்ட்லி. கேள்வியே தெரியாது. இவ்வளவு நேரம் பேசி வேஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா ஒரு கேள்விய. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாசிச பாஜக ஒரு காலத்துல டெவலப்மெண்ட் பேசிட்டு வருவீங்களா அவரு? கம்யூனிசம்கா கம்யூனிஸ்டுக்கா அது ஏதோ 3 வார்த்தை சொல்லுவாங்கல்ல, கமிஷன் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, கமிஷன் கமிஷன்கா கரப்ஷன்கா கமிஷன். இல்ல இந்த 10 to 15 இயர்ஸ்ல தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வந்து கடன் வாங்கினதே இல்லையா. இந்த 3.5 இயர்ஸ்ல இவனுக்கு வாங்கின கடன் வந்து 4.5 lakhs மேல. 15 இயர்ஸா தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனை இந்த 3.5 இயர்ஸ்ல இவனுக்கு வாங்கியிருக்காங்க.
இதெல்லாம் இதெல்லாம் வாங்கி என்ன நண்பா பிரயோஜனம்? வாங்கி ஒண்ணுமே பண்ணலையே மக்களுக்கு. எங்க போகுது அந்த கடன்லாம்? ப்ரோ நடுவில் ஒரு நியூஸ் வந்தது ப்ரோ, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி மணல் கடத்தல் விஷயமா வந்து மணல் வந்து கடத்தல் கிடையாது, மணலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களே இந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு. ஸோ அதை கண்ட்ரிஸ் கூட இது மாதிரி பண்ணுவாங்க. அதுல வந்து 1900 கோடி வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தது நியூஸ். பட் அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பேசவே இல்லை. இதெல்லாம் என்ன ஆகுது? இதெல்லாம் எப்படி மீடியா வந்து ஏன் அன்றா அப்படியே உள்ள மறைச்சிடுறானுங்க? இல்ல இன்னும் கனிமவள கொள்ளை இருக்கு ப்ரோ. அதெல்லாம் பத்தி தனியா பேசணும். அநியாயமா இருக்கு ப்ரோ. நம்ம டெய்லி பேசிஸ்ல பேச போனா நிறைய பேசலாம் ப்ரோ. ஒரு சின்ன டாபிக் குள்ளயும் அது இன்டெப்தா நிறைய இருக்கும். அதுல ஒரு லிங்க் இருக்கும். கேள்விப்பட்டீங்களா லாஸ்ட் வீக் மீடியால அந்த அளவுக்கு பெருசா வரல, ஒரே ஒரு சின்ன குட்டி செய்தி மட்டும் வந்துச்சு. என்னன்னா அந்த மறுபடியும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை போன வாட்டி தீ விபத்து ஏற்பட்ட மாதிரியே மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த மலை வெடிச்சிருச்சு, எதுவும் பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இது ஒண்ணு மலையே சொல்லிருக்காங்க. வெடிச்சிருச்சா? ஆமா ஆமா, அந்த மலையில ஏன் அது என்ன பலூனா இது? தெரியல, எரிமலைன்னு நினைக்கிறேன், அப்படிதான் போட்டு இருந்தாங்க. ஓகேவா, மறுபடியும் வந்து அந்த இடத்துல ஒரு குவாரி அதெல்லாம் டெண்டரு அது என்ன சொல்லிட்டு விசாரணை போடுவாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு 500 லாரி 1000 லாரின்னு சொல்லிட்டு டெய்லியும் கேரளாவுக்கு போகும். பாத்தியா, கேரளால அவ்வளவு மலையை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட மலை கடன் வர பாத்தியா. அதுதான் அந்த மாதிரிலாம் கேரளா உசாரி மாமு, அங்க மலையை அடிச்சோம்னா இங்க மக்கள் செத்துருவாங்க, அங்க நம்மளுடைய நாடும் நாசமா போயிடும் தெரிஞ்சிருச்சு கேரளாவில. அதனாலதான் எவன் இழிச்ச வாங்கினா அவனை பார்த்து, எவன் பணத்துக்கு அடிமையா இருக்கானோ அவனை பார்த்து இங்க புடுங்கிட்டு இருக்கானுங்க. இங்கதான் நாக்கப் தொங்க போட்டு போறானுங்க. இல்ல, கேரளாவுக்கு கொடுத்த கன்னியாகுமரிய போராடி வாங்கினது தெரியுமா ஜீவானந்தமும் மாப்போசியும். ஆமா எக்ஸாக்ட்லி. மனுஷங்க இப்போ பாவம் இந்த என்ன சொல்றது ப்ரோ, அவங்க கஷ்டப்பட்டு போராடி அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி தியாகம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணி. ஆனா ஒரே விஷயம் ப்ரோ, வயநாடு இந்த மூணாறு இதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களா, அதாவது தமிழ்நாடு கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களா, அந்த நிலச்சரிவு அங்க ஏற்பட்டிருக்காது, இருந்திருக்காது. ஏன் தெரியுங்களா? மூணாறு இருந்திருக்காது. ஏன்டா மழை இருந்தா தானே அங்க உங்களுக்கு நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாமே அது சொல்ல போனா அங்க வந்து வேற ஏதாவது இருக்கும். உதயசூரியன் கிரிக்கெட் கிரவுண்ட், உதயசூரியன் ஃபுட்பால் கிரவுண்ட் அப்படி போட்டு வித்து. இந்த கிரிக்கெட் கிரவுண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த கோயம்புத்தூர்ல கட்டுற இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் எப்படி போயிட்டு இருக்குது? கிரிக்கெட் கிரவுண்டு செங்கல் மட்டும் தான் ப்ரோ வந்திருக்கு. செங்கல் நம்ம எப்படி ரோம் அங்க வந்து தீ பிடிச்சி எரிஞ்சப்ப இந்த நீராமணல் என்ன பண்ணானா பிடில் வாசிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானா. அப்படிதான் இருந்தது அவனுங்க பண்ற திட்டம் எல்லாம். என்னடா இல்ல அடுத்தது நாமளும் ஒரு செங்கல் தூக்கிட்டு போலாமா? செங்கல் மட்டும் தான் சரி எல்லாத்துக்கும் வச்சிருக்கீங்க ப்ரோ. நம்ம ஏன் ப்ரோ காப்பி அடிக்கிறோம்? எனக்கு வழக்கமா கிரிக்கெட் பாக்குற இது கிடையாது. ஒரு நிமிஷம், எனக்கு வழக்கமா கிரிக்கெட் பாக்குற இது கிடையாது. ஆனா என்னையே கிரிக்கெட் பார்க்க வச்சுட்டாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. சோ அது பேட்டிங்கா ஃபீல்டிங் என்ன வேணா சொல்லுங்க, அதை கிரிக்கெட்ல தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த கிரிக்கெட்லாம் சொன்னீங்கன்னா கிரிக்கெட் கிடையாது, வாழ்க்கையே வெறுத்துட்டேன். டேய் உங்களுக்கு விளையாட வரல, சும்மா வேடிக்கையாவது பாருங்கடா. வேற யாராவது பசங்களை வச்சு விளையாட வச்சு அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்கடா கூட ஓகே. அத நீ ஃபர்ஸ்ட் விளையாடி இருக்க கூடாது. நீ என்ன உன்னை ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணது விளையாடுறதுக்கா? இங்க உன்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறையில எவ்வளவு கேவலமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அகைன்ஸ்டா நீ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும். அங்க போய் டைரக்டா நீ போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். நீ டைரக்டா போய் நிக்கணும். ஓபன் சேலஞ்ச் அடிக்கிறேன். இந்த கடந்த 2 வாரத்துல இந்த ஸ்கூல் விஷயத்துக்கு ரிலேட்டடா இந்த பட்டியலின மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக எவனாச்சும் ஒரு டிஎம்கே டிவிங்க வந்து போட்டுருக்கானான்னு பாருங்க, போயிட்டு பதிவு போட்டுருக்கானு அப்பா அப்படின்னு போட்டுப்பானுங்க. அப்பா அன்புள்ள அப்பா, உங்கள் ஆட்சி அருமை அப்பா, சூப்பர் அப்பான்னு போட்டுருப்பானுங்க. தவிர இந்த அநீதியை பத்தி ஒருத்தன் கூட பேசிக்க மாட்டான். இல்ல இது கூட நான் தளபதி ஃபேன் நினைச்சீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல குறை நம்ம பசங்களே பாத்தீங்கன்னா சுட்டி காட்டுவாங்க அந்த மாதிரி நினைச்சீங்களா? அங்கெல்லாம் வேற இங்க வாங்கி விட்டோம் பண்ணா அந்த மாதிரி அந்த சைடு விட்டுருங்க. சரி, இவரு ஆட்டோக்காரன் ப்ரோ, நீங்க சொல்லுங்களா? ரொம்ப நேரமா அப்படியே பேசுவாங்க. ஓகே, ஹரிஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? எந்த அப்பாவை கேக்குறீங்க? எங்க அப்பா நல்லா இருக்காரு. 300 அப்பா கண்டென்ட்டா இருக்காரு.
தமிழ்நாட்டின் ஓகே அப்பாவை கேக்குறாரு அவரு. அவரு சரி கண்டென்ட்டா ஓகே. இருக்காரு. நிறைய விஷயம் பேசிட்டீங்க. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு நடந்தது வந்துட்டு ஏதோ உயிர்த்தெழுந்த மாதிரி, பழைய ஆர்மி உயிர்த்தெழுந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒன்றா போட்டது, டேக் போட்டது, ஸ்பேஸ் போட்டது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொன்னேன், நண்பனும் இருந்தார், நான் அதனால சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே சவாரி வந்துச்சு போயிட்டேன். நிறைய நிறைய விஷயங்கள் வந்துட்டு தளபதி மூலியம் அந்த அறிக்கை வரும்போது, அதாவது ஆளுங்கட்சியை எடுக்கிறதுக்கு பயப்படுற ஒரு சில விஷயங்கள்லாம் தளபதி பேசும்போது அது ரிலேட்டடாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னது வந்துட்டு ஆளுங்க இவங்க பாரதிதாசன்லேருந்து முன்னாடியிலேருந்து எல்லாமே சொன்னது, கலைஞர் பீரியடில் வந்துட்டு தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னது கலைஞர் பீரியடில் தான் சட்டமாகவே அறிவிச்சாங்க. திருப்பி ஜெயலலிதா அம்மா வந்துட்டு மறுபடியும் ஏப்ரல் 14 மாற்றிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாக இன்னமும் வந்துட்டு அதை மாற்றவும் இல்லை. இந்த வருஷம் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு வந்துட்டு அவங்க நம்ம தை ஒன்றுக்கு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவும் இல்லை. அப்போ இவங்களே பயப்படுற ஒரு விஷயத்த வந்துட்டு அது வந்துட்டு சொல்லும்போது, தளபதி சொல்லும்போது, அது கண்மூடித்தனமா நம்ம ஃபாலோ பண்ற தளபதியை நேசிக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கண்மூடித்தனமா இதை வந்துட்டு நம்பலாம். ஆனா ஏன் இதை வந்துட்டு தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாரு அவரு. இதுக்குண்டான ரீசன்லாம் வந்துட்டு யங்ஸ்டருக்கு புரியும் போது இன்னமும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுமாதிரி சாதி வாரிய கணக்கெடுப்பு இந்த மாதிரி வந்துட்டு ஆக்கப்பூர்வமான அறிக்கைகளோ இல்லை முடிவுகளோ எடுக்கும்போது நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரி வந்து அதுதான் நான் அப்போ அவர் இருக்கும்போது சொல்ல வந்தேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் already வந்துட்டு நல்ல இதாக சொன்னேன்ல இருந்துச்சு. bro. சொல்றேன். இதை பத்திலாம் நம்ம அன்னைக்கே பேசணும்னு தான் இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம வந்து 1 year ஆஃப் டிவிக்கு தான் போட்டோம் பார்த்தீங்களா, அதுல வந்து நேரம் பத்தாதனால இதை பத்தி பேச முடியல. ஏன்னா அவங்களே இன்னைக்கு நாங்க தான் திராவிடத்துக்கு அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு பேசுறோம். திமுகவே கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தை ஒண்ணு, ஓகேங்களா, தமிழ் புத்தாண்டை வந்து அவங்களே இன்னைக்கு அதை கை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வரதை தான் கொண்டு வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரியே. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தரவுகளே இருக்கு. மறைமலை அடிகளா இருக்கட்டும், தேவபாவனரா இருக்கட்டும், பெருஞ்சித்திரனாரு, வரதராஜனாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவிக்கா, பாரதிதாசன் ஓகே. இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இதே மாதிரி நிறைய பேர் வந்து அது தரவுகளாவே கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து தை ஒண்ணு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டா நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருந்துச்சு. அதுக்கு வேற ஒரு சான்ஸ்கிரிட்டை தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரூஃபா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அந்த 13 இது இருக்கு பாத்தீங்களா, சரி, அந்த 12 மாதங்கள் தமிழ், சித்திரை, வைகாசி, அதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆமா வந்து வேற ஒரு இதுதான் இருந்துச்சுங்களா. அது கொஞ்சம் அது சான்ஸ்கிரிட்ல கொஞ்சம் கொச்சையா இருக்கும் எதனாலன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் பத்தி தனித்தனியா நம்ம பேசலாம்னு இருந்துச்சு, அன்னைக்கு நேரம் போதாம. அடுத்தடுத்த இதுல பேசுவோம் ப்ரோ, நிறையவே பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த தளபதி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, இந்த ஜிஎஸ்டி இதை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த அணு உலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதான் மாற்று வழி மின்சாரத்துக்கே பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் அதுக்கே வந்துட்டாங்க. நீங்க என்னது திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அணு உலையை வச்சு நீங்க வந்து கரண்ட் தயாரிக்கிறேன்னு சொல்றீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருந்தாருன்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய எடுத்து பேச வேண்டியது இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா அதை பத்தி நம்ம பெருசாவே பேசணும்னு வைக்கலாம், பேச வேண்டியது இருக்கு. ஆமா, கண்டிப்பா பேச வேண்டியது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியம், அது வந்துட்டு சர்வே எதுக்காக பண்ண சொல்றோம், இதுக்கு முன்னாடி இந்த அது மாதிரி எப்ப விஷயங்கள்லாம் எடுத்தாங்க, வந்துட்டு ரொம்ப அதுக்கு அவசியம். யார் அத்தாரிட்டி, எப்ப எடுத்தாங்க, ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹோம் மினிஸ்டர் கையில தான் இருக்கு. குமரன் நானும் தான் எனக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபியூச்சர்ல அது பேசலாம் ப்ரோ, கூடிய விரைவிலே நம்ம அதை பத்தி நிறைய பேசலாம். சில உடன்பிறப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த டைம்ல வந்து ஸ்பீக்கர் கொடுக்கலாம். இப்பயும் யாரும் கொடுக்கறது இல்லைன்னு வைங்களேன், யாரும் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க நம்ம வந்து கொடுக்காம போறது இல்லை. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்க ஏன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவறிட்டாங்க. 4 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த சர்வே எல்லாம் எடுக்காத வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவு தூரம் சொல்லிட்டோம், அது அதாவது பாஜக வந்துரும் எங்களால முடிஞ்செல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களதான் கை காமிக்கிறாங்க. அதாவது நம்ம போய் கேட்டோம்னீங்களா, சர்வேக்கும் அந்த சென்சஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு பாடம் எடுக்கிறாங்களே தவிர அதுக்கு என்ன தீர்வுன்றத சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எதுக்குதான் இவங்களுக்கு 40 கொஞ்சம் மியூட் போடுங்களேன். யாரு? ஓகே ஓகே பண்ணி அதான் திரும்ப அதான் நம்ம எதுக்காக அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இத்தனை எம்பி கொடுத்துருக்கோம், அது இல்லாத இங்க ஸ்டேட்லயும் ஆளுங்கட்சியா உட்கார வச்சிருக்கோம். 4 வருஷமும் பாத்தீங்கன்னா ஓபி அடிச்சுட்டாங்க. சரி ஓகே, அது பேசுவோம் bro, போனது இருக்கட்டும். பேசுவோம்.
இல்ல அது அந்த இல்ல ஒவ்வொரு ஆக்சுவலா அதெல்லாம் மூமெண்ட்ல பத்தி வந்துட்டு டெப்தா அவருக்கு சொல்ற விஷயங்கள் பேச வேண்டியது சூப்பரான டாபிக்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. ஆனா இங்க லா அண்ட் இஷ்யூவே நம்மள ரொம்ப கிரிட்டிக்காக்கி விட்டானுங்க. நம்மளுக்கு அதுதான் இல்ல மேஜரா இல்ல இப்போ நான் பிரச்சனை. இல்ல மான்ஸ்டர், அதாவது லாண்டர் இஷ்யூ, அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் இது எல்லாமே பேசணும். அது கண்டிப்பா பேசிதான் இல்ல ஆகணும். அதுவும் பேசணும், நீங்க சொன்ன மாதிரி அதை கரெக்ட் விட தான். அதுவும் பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, தளபதியை யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்க. அவர் சொல்ற விஷயங்கள் வந்துட்டு சரின்னு நம்புற கூட்டங்கள் தான் இங்க இருக்குது. ஆனா அவர் சொல்றத கண்மூடித்தனமா இல்ல நம்பாம கூட்டங்கள் ஏன் சொல்றதுக்கு அதுல பதிலா வந்துட்டு அதுல அவரை உள்ள உண்மை நம்பி இருக்கிற நம் தோழர்கள் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நம்ம தோழர்கள். இதுக்கு ஓகே. மேல வந்து நம்ம கூட்டங்கள் கிடையாது, நம்ம எல்லாம் தோழர்கள். அவர் கூட நின்று நம்ம பயணிக்க போறோம், இதுக்கப்புறம் டிராவல் பண்ண போறோம். We இல்ல are- மான்ஸ்டர் ஒரே நிமிஷங்க. அவர் சொல்றது என்ன நீங்க கிளியரா புரிஞ்சுக்கல. அதாவது பாத்தீங்கன்னா இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ, இங்க நடக்கிற பப்ளிக் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அது எப்பயுமே இருக்கதான் செய்யும். ஆனா இங்க நமக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை? ஒரு விஷயம் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் நம்ம பத்தி பேசினாலே, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசினாலே, இந்த உடன்பிறப்புகள் சப்போர்ட் பண்ணி இந்த இது முட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, முட்டு பாய்ஸ், அவங்க ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. நாங்கெல்லாம் 70 ஆண்டு கால கட்சி நடத்துறோம், அது கொண்டு வந்திருக்கோம், இது கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சித்தாந்தத்திலே தவறைதான் நிக்கிறாங்க. புரியுதுங்களா? நம்ம பேசுற இந்த சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி பேச வேண்டியது இருக்கு. கரெக்ட். அதுதான் ப்ரோ. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இது வந்துட்டு நம்ம அன்னைக்கு தை 1, அதாவது பொங்கல்னால எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கலாம், ஓகே. ஆனா அதை நம்ம அன்னைக்கு போட்டிருந்தோம்னா அவங்களே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பண்ணிடுவோம். அதாவது 2-3 வருஷம் ரெண்டாவது ஒரு ஆகுது விஷயம் தை சொல்லட்டுங்களா? 1. இல்ல சொல்லுங்க. ஆட்டோகிரான் ப்ரோ, ஒரே விஷயம் என்னன்னா, நேத்தே பாத்தீங்கன்னா இவங்க அம்மையார் அஞ்சலி அம்மாள் அவங்களோட நினைவு நாள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் போடணும்னு வந்தேன். ஆனா நேத்து வந்து அந்த என்ன சொல்றது, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள்லாம் பார்த்து ரொம்ப தான் பாத்தீங்கன்னா டயர்டாவே இருந்துச்சுங்களா. என்னாலையும் அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசாவும், அதாவது பேசணும்னு சொல்லிட்டு மனதளவுலயும் மூளை அளவுலயும் அது வந்து மைண்ட்ல இருக்கு. ஆனா நேத்து என்னாலேயே பாத்தீங்கன்னா அந்த சோர்வு காரணமா சரியா பேச முடியல, முக்கியமான விஷயங்களே பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண முடியல. இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு பேசியிருந்தா அது வந்து இல்ல ஒரே நிமிஷங்க, இன்னைக்கு பேசியிருந்தா அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருந்திருக்கும். இல்ல நான் என்ன சொல்ல ஓகேங்களா? வந்தேன்னா, நேத்து எப்பயுமே நீங்க ஒரு பேசுனீங்க, விஷயம் நான் கேட்டேன். நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு ஹிஸ்டரிய வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, வேர் ஷி இஸ் born and how she is. இல்ல எனக்கு உண்மையாலுமே அதில் நிறைவு இல்லைங்க. ஓகேங்களா? இல்ல என்னன்னா ஓகே. நான் வந்து இன்னும் அவங்கள பத்தி நிறைய பேசணும். அது வந்து இவங்க மறந்துட்டாங்க. தளபதி தான் அவங்கள வந்து திரும்ப கொண்டு வந்தாருன்னுங்களா. ஸோ அதை பத்தி இன்னுமே நிறைய பேச வேண்டியது. ஸோ நம்ம இனிமே எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது காலம் கடத்தாது. அப்பப்போ ஒரு அறிக்கை வருதா, அன்னைக்கே அதை பத்தி பார்த்தீங்கன்னா தெளிவா பேசிடணும். அதுல வந்து கொஞ்சம் தீர்க்கமா இருக்கும் ப்ரோ, ஆட்டோக்காரன் ப்ரோ. உண்மையாலுமே அதுவும் இல்லாத இங்க வந்து நம்ம விடுபட்ட விஷயங்களும் பாத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. இப்ப இதை கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வேங்க வயல் விஷயம் கூட தளபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ட்வீட் போடும்போது அன்னைக்கு வந்து சேம் டேட் வந்து அப்டேட்டும் வர வேண்டிய சூழ்நிலை போச்சு. ஸோ பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுல இருந்தாங்க. ஆல்ரெடி வேங்க வயலுக்கு நம்ம பேசியிருக்கோம் வைங்களா. ஸோ அவரு சைட்ல இருந்து அது போட்டதா இருக்கட்டும். ஸோ அது வந்து வெங்கை வேலை கிடையாது, ஆக்சுவலா சாதி வாரி கணக்கெடுப்புன்னு நினைக்கிறேன். இது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது அன்னைக்கு பேசி ஆகணும். அது பேசுவோம். அதுக்கு நாங்க ரிமைண்டரும் போடுறோம், ஓகேங்களா. நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க, தோல் கொடுங்க. ம், அண்ணா சொல்லுங்க ப்ரோ, இன்னும் ஓகே ஆட்டோக்கு ஓகே. நிறுத்திக்கலாமே. ஹரிஷ்ணா. தோழர் முடிச்சுக்கலாமா? எனக்கு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. தோழர் எனக்கு ஒரு சந்தேகம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு நம்ம கட்சிக்காக ஆன்லைன் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணுறதே வந்துட்டு ஹெச்ஆர் சைடுந்து அந்த பாலிசி பிரகாரம் வந்து இந்த பேனரில் ஃபோட்டோ போடுறது, இது மாதிரி வந்து வீடியோ வந்துட்டு வெளியிடுறது, லைக் ஏதாவது நமக்கு தோன்ற கருத்தை வந்து வீடியோவோ ஆடியோவோ வெளியிடுறதே கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு டவுட்டு. பட் நான் என் சைடு பார்க்கும்போது அது மாதிரி பாலிசி, ஹெச்ஆர் பாலிசியில் அது மாதிரி எதுவும் போடலை. லைக் நம்ம ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணலாம், அது நம்மளோட ஓன் அப்சர்வேஷனு. ப்ளஸ் எனி கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடில் இருக்கிறவங்க தான் வந்து அது மாதிரி பப்ளிக்கான இது வந்து இதில் எதுலையுமே கலந்துக்க கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இன்னொரு டவுட் வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இருங்க தளபதி ஒரு சொல்கிற செகண்ட் நீங்க கேட்டதுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள மறந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ஹெச்ஆர் பாலிசி என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அது எல்லா கம்பெனிக்குமே வேரி ஆகும். சில பேர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு யூ கேன் டூ அப்படின்னுவாங்க.
டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னுவாங்க. நீங்க அதாவது இதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா. சில பேர் அப்சல்யூட்லி நோன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன நீங்க பண்ணாலும் அது இஷ்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர் பாலிசி ஐ மீன் இன்னும் இந்தியாவுக்கு வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்க ஹெச்ஆர் கிட்ட இது நீங்க பண்றீங்க பண்ணலன்னு சொல்லாம இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும்னு விளைவு அந்த மாதிரின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். இல்ல உங்க ஆக்சுவலா ஹெச்ஆர் பாலிசி நம்ம என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்சைட் ஆஃபீஸ் தான் ப்ரோ. நம்ம எந்த ஒரு விஷயமும் பார்ட்டிஸ் ரிலேட்டடாகவும் இதாகவும் நம்ம வந்து பேசக்கூடாதுன்னுவாங்க. அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுன்னுவாங்க. பட் அவுட் சைட் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படிதான். உங்களை தொழிலை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படையா இது பண்ணிக்காதீங்க. ஒரு ஐடி கம்பெனில நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன உங்க ட்விட்டரை வந்து அவங்க இது பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஸோ அது வந்து அது தனி. ஓகேங்களா? இல்ல ஆனா அது வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்க ஹெச்ஆர் பாலிசி என்னன்னு. நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க உங்க ஹெச்ஆர் கிட்ட அதை பத்தி கேட்டு கிளியர் ஆமா, பண்ணிக்கோங்க. உங்க அதான் ஆஃபீஸ் நீங்க ரிலேட்டடா இருக்க பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வெப்சைட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு போர்ட்டல் இருக்கும், உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடிஸ் இருக்கும், ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுல எதுவுமே பண்ணாதீங்க. உங்களோட ஓன் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஓன் இமெயில்ல வந்து நீங்க அதை பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆஃபீஸ் ரிலேட்டடா இருக்க அக்கௌண்ட்ஸ் இல்ல ப்ரோ, இல்ல நம்ம ஒப்பீனியன்ஸ் கொடுக்க வேணாம். அவரோட ஹெச்ஆர் பாலிசி அவர் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். சோ அது அவங்களுக்கு என்னன்னு அப்பதான் தெரியும். இது நம்ம ஒன் ஆன்சரா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அது கொடுத்தா அது கரெக்டாவும் இருக்காது. அவங்க ஹெச்ஆரோட அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு பண்ணணும். பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே தோழர் அதே மாதிரி நம்ம கட்சி மேல வந்து பாத்தீங்கன்னா கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க வந்து 100 பிரச்சனை வந்துச்சுன்னா அதே பிரச்சனை வந்து இந்த கட்சிக்காரன் சேர்ந்தே பண்ணிருப்பானுங்க, ஆளுங்கட்சிக்காரன் சேர்ந்தே பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு தாவேக்கா நிர்வாகி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பாத்தீங்கன்னா அதை டிவில எடுத்து போட்டு பிளாஷ் நியூஸ்ல எடுத்து போடுற வரைக்கும் இவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? டிஎம்கே ஆளுன்னா அதாவது பாத்தீங்கன்னா வெறும் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிதான் போடுவாங்க. இது அதான் அவர்கிட்ட ஐடி கார்டு கூட இருக்குமான்னு தெரியாது, தாவேக்காரன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் நம்ம எப்பயுமே கொஞ்சம் கண்ணியமா நடந்துக்குவோம். ஓகே ஓகே தோழர், நன்றி தோழர். இன்னொரு டவுட் என்னன்னா லைக் நம்ம சைடு தளபதி ஏதாவது டிவி சேனல் ஏதாவது ஃபியூச்சர்ஸ்ல வர மாதிரி இருக்கா? அதை பத்தி வாய்ப்பு ரொம்ப ஏதாவது கம்மிங்க. அப்டேட் கம்மி கம்மிங்க கம்மிங்க கம்மி கம்மி. தெரியல ஓகே ப்ரோ, ஓகே தெரியல நம்மளுக்கு அவர் ஐடியா என்னன்னு தெரியல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, நன்றி தோழர். ஹரிஷ் ஓகே. ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர் அப்புறம் இந்த கரண்ட் இஷ்யூ கூட கொஞ்சம் பேசணும் பிரதர். இந்த மும்மொழி கொள்கையை பத்தி போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி கூட நம்ம கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு பேசணும் பிரதர். பேச ஆரம்பிச்சப்புறம் அதை பத்தி நிறைய கொஞ்சம் நான் பேசணும். இப்பதான் நான் இப்போ ஒரு ½ hour தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ரெக்கார்டிங்ல இருக்கோம். நாங்க இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம், கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். ஓகே, நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாம அவங்க இல்ல 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 நம்ம ஸ்டாண்ட் எல்லாருக்குமே ஆக்சுவலா நம்ம கொள்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து மூணாவது லைனும் சரி, 4வது லைனும் சரி, 5வது லைனும் சரி, ரெண்டுமே மொழியை பத்தி தான். ஓகேங்களா? தமிழ் படிச்சவங்களுக்கு தான் முன்னுரிமையா இருக்கட்டும். இன்னொன்னு வந்து இருமொழி கொள்கை தான் பாத்தீங்கன்னா நம்மளோட கொள்கை இன்னும் சொல்லிட்டு அதை நம்ம கிளியராவே சொல்லியாச்சு. அது மாநாட்டிலையும் சொல்லியாச்சு, தீர்மானத்திலையும் சொல்லியாச்சு. மாம்ஸ், இப்ப எனக்கு இப்ப இருமொழி கொள்கையை தான் ஞாபகம் வந்துச்சு. இப்ப இருமொழி கொள்கையை வந்து திமுக ஆதரிக்குதா எதுக்குதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாம இருமொழி கொள்கையை பத்தி தளபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடும்போது பிஜேபி சைட்ல அவனுங்க வந்து ஒரு சீப்பான வேலையை பண்ணானுங்க. அதையே டிஎம்கேவும் நமக்கு ஆப்போசிட்டா பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணானுங்க. எனக்கு புரியல, இவனுங்க வந்து ஹிந்திக்கு ஆதரவா இருக்கானுங்களா இல்ல இவனுக்கு வந்து தளபதி மேல ஃப்ரீயா இருக்கானுங்களா என்னன்னு எனக்கு புரியல. அவனுக்கு ஸ்டாண்டர்டு என்னன்னு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, புரிஞ்சுக்கிட்டோம். எங்க அவங்க கைக்கூலிங்க, புரியுதுங்க? தளபதி யாரு எதிர்த்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு அவங்களோட சப்போர்ட் கொடுப்பாங்க. அதுதாங்க அவங்க வந்து பேரளவுல இத இருமொழி கொள்கையை வந்து ஆதரிப்பாங்க. ஆனா பிசினஸ் அடிப்படையில மும்மொழி கொள்கையை தான் ஆதரிப்பாங்க. இதோட கிளியரா சொல்ல முடியாது. இதுதான் டிஎம்கேவா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும் அவங்களோட ஸ்டாண்டு. ஓகே ப்ரோ, நம்ம முடிச்சுக்கலாம் ப்ரோ. வந்து என்னன்னா டிஎம்கே ரசிகன் பிஜேபி தொண்டனவங்களாம். இல்ல விக்னேஷ் ப்ரோ, அண்ணன் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு போன வாரம், இந்த இருமொழி கொள்கையும் அதுக்கப்புறம் அந்த ஊடக இதையும் பத்தி. அதுல கூட அண்ணன் கூட கொஞ்ச நாள் பிரீஃபா சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் புரியுற மாதிரியா கூட இருந்திருக்கும். 2 வரியோட முடிச்சிட்டாங்க.
எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து சொல்லுவாங்க. ப்ரோ அது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அடுத்தடுத்தது வந்து வரும் ப்ரோ. நம்ம வந்து எல்லாமே ஒரே நேரத்திலேயே வந்து எல்லாத்தையும் சொல்ற முடியும்னு வந்து எதிர்பார்க்கவும் முடியாது. அது இல்ல ஒரே எதிர்பார்க்கறது நேரத்துல வந்து ரெண்டு நம்மளோட அறிக்கையா வந்துச்சு முட்டாள்தனம் இல்லையா, அது. அதனால ஒரே அறிக்கையா விட்டுருந்தா அது பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும். இல்ல அது எல்லாத்துக்கும் ஒரு இல்ல அது எனக்கு புரியுது. அதாவது இருமொழி கொள்கையை பத்தி பேசும்போது அதுல வந்து இன்னொரு பிரச்சனையும் சேர்த்து பேசியிருந்தாருன்னு 12 மணிக்கு ஒருத்தர் ஸ்பேஸ் போட்டு கதறின்னு இருந்தாரு, பிஜேபி சப்போர்ட்டர் ஒருத்தர். ஓகேங்களா, ஆமா அதுவும் நம்ம ஆமா. பசங்க மைண்ட்ல இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்குமான்னு தெரியல. சோ அதெல்லாம் அல்லுசில்லு, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா. இல்ல அது அதெல்லாம் அது பாத்தீங்கன்னா அது அதுல பொதுவா சொல்றேன் brother. இல்ல எல்லாருக்கும் மக்களுக்கே புரியுற மாதிரி இருந்திருக்கும், அதனால சொல்லுவாங்க. அது பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு இல்லைங்க, அது எல்லாத்துக்கெல்லாம் விளக்கெல்லாம் கொடுத்துட முடியாது. கொள்கையிலே சொல்லி வச்சுங்க. இதுக்கப்புறம் என்னங்க இதுக்கு இவ்வளவு பெரிய, அதாவது இன்னைக்கு வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு பெருசாவும் இஷ்யூ கிடையாது. லோக்கல் மீடியானா தமிழ்நாட்டு மீடியா. ஓகேங்களா, இந்த இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்குறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா அரசியல் தான் காரணம். ஸோ அது பெருசா வரும்போது டைவர்ட் நம்மளே பண்றாங்க, இறங்கி அவ்வளவுதான் போராடலாமே. நிறைய விஷயங்களை. எக்ஸாக்ட்லி, டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அது பெருசா வரும்போது தளபதி தலைமையிலேயே பாத்தீங்கன்னா இறங்கி போராட்டங்களா இருக்கும். அதெல்லாம் ஃபியூச்சர்ல அவங்க அறிவிப்பாங்க. நம்ம வந்து அவருக்கு சொல்லணும்னு கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து அவர் எப்படியாப்பட்ட அவர் சொல்றது கட்டமைப்பு வச்சு வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றத வந்து நம்ம செயல்படுத்துறது தான் நம்ம வேலை. அவர் ஆஹ் என்ன அதுதான். சொல்றாருன்னு பார்ப்போம், அதை செயல்படுத்துவோம். சரிண்ணா ஹரிஷ்ண்ணா, ஓகே, திரும்பி வந்து வீக்கெண்ட் தேங்க்ஸ் நம்ம